வணக்கம். பிரேயர் போய்க்கலாம். गजाननं भूतगणाधीशेन कवित्रजम्बूफलसारभक्षितम् शोकविनाशक नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे சரணம். வணக்கம். நான் வெண்ணிலா. அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்துல என்னுடைய ஜோதிட வகுப்பை முடிச்சு வெளியே வந்திருக்கேன். என் குருநாதர் கைலாஷி மோகன் ஐயா அவர்கள். என் குருநாதரின் பதம் வணங்கி இந்த வகுப்பை தொடங்குறேன். அதே மாதிரி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மீனாமாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்ம எடுத்துக்கிற தலைப்பு விருட்ச சாஸ்திரம். ஜோதிடத்திலேயே மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த விருட்ச சாஸ்திரம். விருட்சம் அப்படின்னா என்ன? விருட்சம் அப்படிங்கிறது என்ன? விருட்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய வடமொழி சொல்லா இருக்கு. ஆனா இந்த தமிழ்ல அதை நம்ம மாத்தி சொல்லும் போது மரம் அப்படின்று சொல்லலாம். அதை இன்னும் கூட ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்பு பெற்று நம்ம சொல்லும் போது கற்பகத்தரு அப்படிம்பாங்க. மரங்கள் எல்லாமே எல்லா விதமான செல்வ வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய இயற்கை பிரபஞ்சத்திற்குண்டான சக்தியை முழுமையா வச்சிருக்கும். அப்ப அந்த மரம் விருட்சம் அப்படிங்கிறது நமக்குள்ள அந்த சக்தியை இறக்கி நமக்குள்ள செலுத்தும். ஓகேங்களா? இந்த விருட்ச சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனுஷனுக்கும் முதல்ல விருட்சத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் இருக்கிற சக்தியை நம்ம தெரிஞ்சுக்குவோம். பிரபஞ்சம் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தால ஆக்கப்பட்ட விஷயம். ஓகேங்களா? அதே மாதிரி விருட்சம் இந்த பஞ்சபூதத்தினுடைய தான் இருக்கும். எப்பவுமே பஞ்சபூதத்தினுடைய தொடர்புலதான் இந்த விருட்சம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த விருட்சம் எப்படி பூமியில வேரூன்றி தன்னுடைய ஆகாயத்தை நோக்கி வளர்ந்து நெருப்புங்கிற சக்தியை உள்வாங்கி காற்றுங்கிற விஷயத்த பிராணமா நம்மளுக்கு கொடுக்குது. சரிங்களா? அப்ப பிரபஞ்சத்துக்கு பஞ்சபூதத்திற்கும் நம்மளுடைய விருட்சத்திற்கும் இருக்கிற கனெக்ஷன் பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஒப்புமையோட இருக்கு. அதே மாதிரி மனுஷனுக்கும் விருட்சத்திற்கும் என்ன கனெக்ஷன்? மனித இனமும் மட்டும் இல்லாம இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த விருட்சம் பசுமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுல விருட்சம்ங்கிறது ரொம்ப மிகப்பெரிய முக்கியத்தை கொடுக்குது. அப்ப எப்படி இந்த மனுஷன் ஒரு குறுகிய நிலையில ஒரு உயிரா உருவெடுத்து இந்த பிரபஞ்சத்துல மண்ணை நோக்கி என்னைக்கு கால் தன்னுடைய பாதங்களை பதிய வைக்கிறானோ அப்ப மரத்தை போல வளரக்கூடிய தன்மையும் அவனுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? நம்ம மரம் ஒரு மாமரத்தை நம்ம நடுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? காலப்போக்குல அவனுக்கு அது பயன்படுதோ இல்லையோ அவருடைய சந்ததிகளுக்கு அந்த மரம் அப்படிங்கிறது பயன்படும். அந்த மாதிரி இந்த மனுஷனும் அப்படிதான். தான் சேர்த்து வச்ச சொத்தை தான் அனுபவிக்கிறானோ இல்லையோ தன்னுடைய சந்ததிகளுக்காக அவன் விட்டுட்டு போவான். அப்படிதானே? அப்ப விருட்சத்திற்கும் மனுஷனுக்கும் உள்ள கனெக்ஷன் பாத்தீங்களா எப்படின்னு? அவன் வேரூன்றி நிற்கும் போது மரம் வளர்றது மாதிரி என்னைக்கு மனுஷன் பூமியை டச் பண்ணி பூமியை பிரவேசிச்சு வாழ்றதுக்கு இயங்குறானோ அப்ப அவனுடைய வளர்ச்சி கண்டிப்பா மேம்பட்டு நிற்கும். அடுத்த தலைமுறை வரைக்கும் அவனுடைய பேர் நிலைச்சு நிற்கும். ஓகேங்களா? அப்போ இந்த விருட்சத்தை ஏன் சாஸ்திரத்துக்கு ஒப்பிடுறாங்க? விருட்சத்தை ஏன் சாஸ்திரத்தோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரத்தினுடைய இயற்கையான முறையில இந்த சக்கரத்தை செயல்பட வைக்கணும் இல்லையா? மனுஷனுடைய நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்களை இயக்கக்கூடிய தன்மை இந்த விருட்சத்துக்கு உண்டு. ஓகேங்களா? இந்த விருட்சத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் அனைத்தையும், பிரபஞ்ச சக்திகள் அனைத்தையும் இந்த மரத்து மூலமா நாம சுவாசிக்கிற ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? அப்ப அந்த சுவாசிக்கக்கூடிய தன்மை தான்
நமக்குள்ள ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். தெய்வீக ஆற்றலையும் சரி, இன்னொன்னு நமக்குடைய வாழ்வாதாரத்தையும் வளப்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? இயற்கைக்கு மாறா நம்ம எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. இயற்கையை விட்டு நம்ம வெளியே வர வர இயற்கையும் நம்ம விட்டு எட்ட போயிட்டு இருக்கு. இயற்கையா கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பணமும் காசுமா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். மரங்களை வெட்டுறதை நிறுத்தணும். மரங்கள், இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மரங்களை வெட்டக்கூடாது, மரங்களை வணங்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதே போல இப்ப இன்னைக்கு இந்த நமக்குண்டான இந்த வருடம் 60 வருடத்திற்கும் விருட்சங்கள் உண்டு. 9 நவகிரகங்களுக்கும் விருட்சம் உண்டு. 12 ராசிகளுக்கும் விருட்சம் உண்டு. 27 நட்சத்திரங்களுக்கும் விருட்சம் உண்டு. 108 பாதங்களா பிரிக்கப்படுது. அப்ப அதுக்கும் விருட்சம் இருக்கு. ஓகேங்களா? மனுஷ வாழ்க்கையில ரொம்பவே இந்த விருட்சம் ரொம்ப கனெக்டிவிட்டியில வருது. ஓகேங்களா? அப்ப என்ன, நம்மளுடைய திருமண சடங்குகள்ல எல்லாமே கூட இந்த அரச விருட்சத்தை நம்ம வச்சு அரசாணி அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை நம்ம செய்வோம். எல்லா இடங்கள்லயும் மரம் மனுஷனோட ஒன்றிதான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த ஜோதிட சாஸ்திரத்தோட எப்படி விருட்சம் கனெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பஞ்சபூதத்தினுடைய விருட்சங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் அப்படிங்கிற அந்த 5 விஷயங்களுக்கும் விருட்சங்கள் உண்டு. முதல்ல நம்ம இந்த வருடத்திற்குண்டான விருட்சத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த நடக்கக்கூடிய வருடம் மங்களகரமான பராபவா வருடம். அதற்குண்டான விருட்சம் என்ன அப்படின்னா கடம்ப மரம். இதனுடைய தேவதை வருண பகவான். இதைய நம்ம முன்னிட்டு நம்ம சாஸ்திரத்துக்குள்ள உள்ள போலாம். இந்த பஞ்சபூதத்துல நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்திற்கு விருட்சம் அப்படின்னா அரச மரம் இல்லையா? அப்ப அந்த அரச மரம் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? குருவினுடைய அம்சமா இருக்கு. பெண்களுடைய கர்ப்பப்பைக்குண்டான குறைபாடுகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த அரச மரத்திற்கு உண்டு. இன்றளவும் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் என்ன பண்ணுவாங்க? அரச மரத்தை வளம். அப்போ அதுல நம்ம தெரிஞ்சிருப்போம். அப்ப நில தத்துவத்தை கொண்டது அரச மரம். அந்த அரச மரம் குருவினுடைய அம்சம். ஓகேங்களா? அடுத்தது நீர் தத்துவம். நீர் அப்படிங்கிறதுக்கு உண்டான விருட்சம் என்ன அப்படின்னா அத்திமரம். இது ஆண்களுடைய விந்தணுக்களுடைய குறைபாடுகளை நீக்க வல்லது. ஓகேவா? அந்த அத்திமரம் கிருத்திகை நட்சத்திரம். பிறப்புக்கு காரணமான சூரிய பகவான் தான் இதற்குண்டான கிரகமாவும் திகழ்றாரு. பாருங்க, இந்த நிலத்துக்கும் நீருக்கும் உள்ள கனெக்ஷன் பாருங்க. அரச மரம் குருவாக இருக்கு, 9ஆம் இடத்தை பலப்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நீருங்கிற சக்தி கிருத்திகை நட்சத்திரம். இதுவும் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை தர வல்லது. ஓகேங்களா? அடுத்தது நெருப்பு, வேங்கை மரம். பயத்தை போக்கக்கூடிய திலகம் வச்சுக்குவாங்க. இந்த குழந்தைகள்லாம் பயந்துக்கும் இல்லையா? குழந்தைங்க பயந்துக்காம இருக்கிறதுக்கு இந்த பிறந்த குழந்தைகளுக்கு மையெல்லாம் வச்சு விட மாட்டாங்க. முதல்ல இந்த வேங்கை பால் தான் திலகமா வச்சு விடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வாயுக்குண்டான விருட்சம் ஆலமரம். ஓகேங்களா? ஆலமரம். அடுத்தது ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடியது இந்த வில்வ மரம். ஓகேங்களா? பஞ்சபூதத்திற்குண்டான விருட்சங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ராசிக்குண்டான விருட்சங்களை பார்க்கலாம். இந்த ராசிக்குண்டான விருட்சங்கள் பிளஸ் இதனுடைய மூலிகைகளோட சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி மேஷ ராசிக்குண்டான மரம் அப்படின்னா செஞ்சந்தனம். இது அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்தலம் என்ன அப்படின்னா திருவள்ளந்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற திருக்கோவில்ல இது ஸ்தல விருட்சமா இருக்கு. ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற இடத்துல இது ஸ்தல விருட்சமா இருக்கு. இதுக்கு மூலிகை என்ன அப்படின்னா ஓரிதழ் தாமரை. இதற்குண்டான மூலிகை என்ன அப்படின்னா ஓரிதழ் தாமரை. இது இதுல ஒரு டிப்ஸ் என்னன்னா, இந்த ஸ்ரீவாஞ்சியத்துல ஆயுள் விருத்தி ஹோமம் இன்றளவும் பண்ணப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த தலைமை பண்புல இருக்காங்க, ஒரு ஆளுமை திறனோட இருக்காங்க, அரசியல்ல இருக்காங்க, பொறுப்புல இருக்காங்க, ஏதோ ஒரு நிர்வாகத்துல இருக்காங்க, இன்க்ளூடிங் மேச ராசிக்காரர்கள். அவங்களுடைய தலைமை பண்பை
தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அவர்களுடைய புகழ் மேம்படுறதுக்காகவும் இந்த செஞ்சந்தனத்தை இளநீர்ல கரைச்சு அவங்க நெற்றியில திலகமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதற்குண்டான பலன் எங்க போனாலும் அவர்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயம். ஓகேங்களா. அடுத்தது ரிஷப ராசி. ஏழிலை பாலை திருப்பாலை துறைங்கிற இடத்துல பாலைவனேஸ்வரர் அப்படிங்கிற ஸ்தலம். ஓகேங்களா. இதற்கு மூலிகை அப்படின்னா நிலவாகை அப்படிங்கிறது தான் இதனுடைய மூலிகை. மிதுன ராசி. பலாமரம். திருக்கொடுங்குன்றம் அந்த இடத்துல பிரான்மலை அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஓகேங்களா. இதற்கு மூலிகை வந்து நத்தை சூரி. சரிங்களா. கடக ராசி. பலாசு மரம். இது வந்து கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரர் ஆலயத்துல ஸ்தல விருட்சமா இருக்கு. இதற்குண்டான மூலிகை விஷ்ணு கரந்தி. சரிங்களா. இது வந்து மிகப்பெரிய சுக்கரனுடைய ஸ்தலம், சுக்கர பகவானுடைய ஸ்தலம். இந்த கஞ்சனூர்ல அக்னிபுரீஸ்வரர் ஆலயத்துல இருக்கக்கூடிய இந்த பலாசு மரத்தை சுற்றி வந்தால் திருமண தடை இருந்தாலும் நீங்கக்கூடிய வல்லமை கொண்டது. ஏன்னா சுக்கரனுடைய ஸ்தலம். அடுத்தது சிம்ம ராசி. பாதிரி மரம். திருப்பாதிரி புலியூர் கடலூர் மாவட்டத்துல இருக்கு. இதே விருட்சம் நம்ம அவிநாசியில இருக்கக்கூடிய சிவன் கோயிலையும் ஸ்தல விருட்சமா இருக்கு இந்த பாதிரி மரம். ஓகேங்களா. இதனுடைய மூலிகை என்ன அப்படின்னா கருட கிழங்கு. ஓகேங்களா. கன்னி ராசிக்காரர்கள் மூலிகை அவ்ரி மற்றும் துளசியும் வச்சுக்கலாம். மாமரம் தான் இதனுடைய விருட்சமா இருக்கு. இந்த விருட்சம் அமைந்துள்ள இடம் வந்து திருமாந்துறை. திருக்காட்சிகம்பரேஸ்வரர். ஓகேங்களா. ஏகாம்பரேஸ்வரர்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கோவில் வந்து காஞ்சிபுரத்துல அமைஞ்சிருக்கு. துலா ராசி. மகிழ மரம். மகிழ மரம் மூலிகை வந்து திருநெருஞ்சில். சென்னாயுருவியும் இதனுடைய மூலிகை. இது விருட்சம் வந்து மகிழ மரம் இல்லையா. திருக்காலகத்தில ராகு கேது ஸ்தலத்துல திருநீடூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இது வந்து கர்நாடகா காளகஸ்தீஸ்வரர். ஓகேங்களா. அடுத்தது திருவண்ணாமலையிலையும் இது ஸ்தல விருட்சமா இருக்கு இந்த மகிழ மரம். விருட்சக ராசி. சாரி. ஓகே. விருட்சகம் கருங்காலி. விருட்சம் வந்து கருங்காலி. இதனுடைய ஸ்தலம் அப்படின்னா திரு அம்பார் மகாளம். ஓகேங்களா. இதனுடைய மூலிகை வந்து சிவனார் வேம்பு. சிவனார் வேம்பு. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு உண்டான விருட்சம் அரச மரம். அரச மரம் இது வந்து திருப்புல்லானி அப்படிங்கிற இடத்துல ஸ்தல விருட்சமா இருக்கு. தனுசு ராசி அப்படிங்கிறது 9ஆம் இடம். ஓகேங்களா. அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு பகவான் உச்சமடையக்கூடிய கடக ராசி. அப்ப 9-9-4 அப்படிங்கிற அதாவது தாய் பாவகத்தையும் காலபுருஷ தத்துவத்துல 4ஆம் பாவகத்தையும் 9ஆம் பாவகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ஸ்தலமா இருக்கு இந்த தனுசு ராசி குண்டான அரச மரம். திருஸ்தலம் வந்து திருப்புல்லானிங்கிற இடத்துல. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த திருப்புல்லானில தான் வந்து அஸ்வமேத யாகம் வளர்த்தி தசரத மன்னன் ராம லக்ஷ்மணன் அப்படிங்கிற 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். சரிங்களா. அப்ப இன்னைக்கும் வந்து இந்த இடத்துல இந்த பாயசத்தை தான் வந்து நம்மளுக்கு பிரசாதமா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திருப்புல்லானில வந்து என்ன விசேஷம் அப்படின்னா புத்திர காமேஷ்டி யாகம் அப்படிங்கிறது இன்றளவும் நடந்துட்டு வருது. அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு. சரிங்களா. அப்ப அந்த குழந்தை பாக்கியம் தடைபடக்கூடிய தம்பதிகள் அந்த யாகத்துல கலந்துகிட்டா நம்மளுக்கு அந்த தடை அப்படிங்கறது நீங்க இல்லையா. ஓகேங்களா. அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு உண்டான விருட்சம் அப்படிங்கிறது தோதாகத்தி. தோதாகத்தி மரம். இந்த தோதாகத்தி மரம் அப்படிங்கிறதும் இன்னொரு மரம் இருக்கு சிம்சுபா மரம் அப்படிங்க.
இந்த தோதாகத்தி மரம் எங்க இருக்கு அப்படின்னா திருமுருகன் பூண்டியில இருக்கு. அது முருகனுடைய ஸ்தலம் தான். ஆனாலும் கேது பகவானுக்கு தனி ஸ்தலம் உண்டு. அந்த கோவில்லையே தனி மூலவரா இருக்காரு நம்மளுடைய கேது பகவான். சரிங்களா? செவ்வாய் பிளஸ் கேது இணைவு அந்த ஸ்தலம். செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கிறவங்க செவ்வாய் திசைனாலேயோ கேது திசைனாலேயோ இல்ல கேது பாதிக்கப்படுத்துது, எந்த பாவகத்தை அது பாதிப்புக்குள்ளாக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு போனா அதற்குண்டான நிவர்த்திங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது அந்த தோதாகத்தி மரம் அப்படிங்கிற விருட்சத்தை நம்ம வளம் வரும்போது நன்மையே கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சிம்சுபா மரம் அப்படிங்கிறது நம்ம சீதா தேவி இருக்காங்க இல்லையா, முதல்ல இந்த சிம்சுபா மரம் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். திருமுல்லை வாயில் அதனுடைய விருட்சஸ்தலமா இருக்கு. ஓகேங்களா? இந்த சிம்சுபா மரத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா சீதை தன்னுடைய வனத்துல சிறையெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த வனத்துல தனிமையில இருக்கா. அப்ப அவளை எங்க இருக்காங்க அப்படின்னு அந்த சீதா தேவியை கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ அனுமன் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய இடம் அந்த சிம்சுபா மரத்து மேல இருந்துதான் அந்த சீதா தேவிய கண்டறிகிறார். அப்ப அவங்க இங்கதான் இருக்காங்கிற ஒரு ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு அந்த மரமும் அதற்கு ஒரு சாட்சியாகவும் அந்த மரம் தான் ஒரு முக்கிய பங்கும் வகிச்சுது. ஓகேங்களா? இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதுல ஒரு விஷயம், அனுமனும் மூல நட்சத்திரம், சீதா தேவியும் மூல நட்சத்திரம். அப்ப இவங்களுடைய இரண்டாவது ராசி அப்படிங்கிறது மகர ராசி. அப்ப அதை காட்சிப்படுத்தக்கூடிய கனெக்டிவிட்டி, அதாவது தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு உண்டான விருட்சம் வன்னி மரம். இது பட்டீஸ்வரம் அப்படிங்கிற திருப்பாம்புரத்துல இருக்கு. இதற்கு மூலிகை அப்படின்னா வல்லாரை. ஓகேங்களா? இந்த வன்னி மரத்துக்கு வன்னி மரம் அல்லாமல் இன்னும் 2 மரங்கள் உண்டு. வேள மரம், பரப்பை மரம். ஓகேங்களா? அடுத்தது மீன ராசி. மீன ராசிக்கு ஆலமரம் தான் விருட்சமா வருது. அடுத்தது மூலிகை கீழா நெல்லி. இந்த ஆலமரம் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா, எந்த கோவில்ல ஸ்தல விருட்சமா இருக்கு அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற வடபத்திர சாய் அப்படிங்கிற கோவில்ல தான் இது ஸ்தல விருட்சமா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுவரைக்கும் பார்த்தது நம்மளுடைய 12 ராசிகளுக்கு உண்டான விருட்சங்களும் அந்த விருட்சத்திற்கு உண்டான ஸ்தலங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 9 நவகிரகங்களுக்கும் பார்க்கணும் இல்லையா? அப்ப நவகிரகங்களுக்கு உண்டான விருட்சங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூரியனுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 30 விதமான விருட்சங்களை தன்வசப்படுத்தி இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகத்திற்கு உண்டான விருட்சங்கள் அலரி வேம்பு, ரவி விருட்சம், சங்கர விருட்சம், வேங்கை கரணி, தேவருத்ர விருட்சம், வெள்ளருக்கு, செந்நாவல், சூரியபானம். இது சூரியனுடைய 9 விருட்சங்கள். அடுத்தது சந்திரனுடைய விருட்சங்கள். கல்யாண முருங்கை. இந்த கல்யாண முருங்கைக்கு உண்டான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கர்ப்பப்பை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த கல்யாண முருங்கைக்கு உண்டு. இந்த கல்யாண முருங்கை முருங்கை இலை மாதிரி இருக்காது. இது ஒரு விதமான பூவரசு இலை மாதிரி இருக்கும் இந்த விருட்சம். அப்ப அது அந்த இலைய உணவுல எடுத்துக்கும் போது கர்ப்பப்பை பிரச்சனை வராது. ஓகேங்களா? வெண் வேம்பு, சுந்தரி கற்பம், நாத விருட்சம், வெள் அவுரி, துர்க்கை கரணி, வெண் நாவல், வெண் புங்கன், வெண் முறுக்கு. ஓகேங்களா? இது இந்த சந்திரனுடைய 9 விருட்சங்கள். அடுத்து செவ்வாய்க்குண்டான விருட்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். மகாவில்வம், வேல் விருட்சம், சக்திய கரணை, செமா விருட்சம், கஸ்தூரி விருட்சம். அடுத்து கருங்காலி விருட்சம், செவ்வவுரி, ஞானாகரணி, செண்பகம். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த கிரகத்துக்குண்டான விருட்சங்கள். புதன், கருநெல்லி விருட்சம், நாராயண விருட்சம், கோதண்ட விருட்சம், மறைமூலி, பூதகாரணி, கருணாயுருவி, கருந்துளசி, கருணை விருட்சம். ஓகேங்களா? அடுத்தது குரு பகவானுக்கு உண்டான 9 விருட்சங்கள். சீந்தில் கொடி, கயல் விருட்சம், தேவகரணை, உள்ளான விருட்சம்,
சித்தர் கர்ப்பம், திருநீற்றுப்பத்திரி, அரச மரம், முல்லை கொடி. ஓகேங்களா? அதே மாதிரி வித்யா விருட்சம். இந்த சீந்தில் கொடி அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆயுள் ஹோமத்துல அந்த 108 திரவியங்களோட இந்த விஷயத்தையும் சேர்த்து போடுவாங்க, இந்த மூலிகையும் சேர்த்து போடுவாங்க. அப்ப அந்த ஆயுள் விருத்தி ஹோமமே முழுமையடையக்கூடிய விஷயம் இந்த சீந்தில் கொடியில தான் இருக்கு. சரிங்களா? இந்த சீந்தில் கொடி தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது இந்த ஆயுள் விருத்தி ஹோமத்துல. அதே மாதிரி இந்த வித்யா விருட்சம் அப்படிங்கிறது, வித்யானாலே சரஸ்வதியை குறிக்கும் இல்லையா? அப்ப சரஸ்வதி ஹோமத்துல இந்த வித்யா விருட்சம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும். ஓகேங்களா? அப்ப கலை திறன் எல்லாமே மேம்படுறதுக்கு இந்த வித்யா விருட்சம் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். சுக்கிரனுக்கு உண்டான 9 விருட்சங்கள்: சக்தி விருட்சம், காம விருட்சம், மோகினி விருட்சம், போக விருட்சம், ஆசல விருட்சம், ஹத்தி விருட்சம், சந்தன விருட்சம், காமாட்சி விருட்சம், வெண் தாமரை மூலி. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து சுக்கிரனுடைய விருட்சங்கள். அடுத்தது சனி பகவானுடைய 9 விருட்சங்களையும் நாம் பார்க்கலாம். நிலவேம்பு, அஞ்சனை விருட்சம், கரும்புங்கல், இரும்பு கொடி, அரணார் விருட்சம், வன்னி விருட்சம், மகிழம், மந்தாரை, கருங்குவளை. அடுத்தது ராகுவுடைய 9 விருட்சங்கள்: கருஞ்சீந்தில், கார்கோட விருட்சம், கல்லரவு, பனிக்கொடி, மகாவல்லாரை, கடம்ப மரம், மருத மரம், அருகு, மோட்ச விருட்சம். ஓகேங்களா? அடுத்தது கேது பகவானுடைய விருட்சங்கள்: பிரம்ம விருட்சம், ஞான விருட்சம், எழில் விளம்பி, கோதை விருட்சம், மதியூக்கி, தேவ கற்பை, பஞ்சாட்சர மூலி. அதே மாதிரி யோக விருட்சம், செம்பனி விருட்சம். இது வந்து கேது பகவானுடைய 9 விருட்சங்கள். இப்ப விருட்சங்களை எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நோய்களை தீர்க்கக்கூடிய அளவுக்கு மரம் அப்படிங்கிறதும் மூலிகை அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு நமக்குள்ள அந்த பங்கு வகிக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? நோய்களை தீர்க்கக்கூடிய விருட்சங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நோயை தீர்க்க நம்ம அந்த மரத்தை சுத்தி வர்றதை விட அந்த விருட்சத்தை நடுறது மூலமாகவும் அதுக்கு வேருக்கு நீர் ஊற்றுறது மூலமாகவும் நமக்கு அந்த நோய் தீரும். அதே மாதிரி விருத்தி ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஒரு மரத்துக்கு ஒரு யாகத்திலேயோ ஒரு கோவில்கள்லயோ எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம என்ன சொல்லுவாங்க, பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் மாத்ரு தேவர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பித்ரு தேவோபவ, அதே மாதிரி மாத்ரு தேவோபவ அப்படிம்பாங்க. ஆனா சகல விதமான கர்ம வினைகளையும் தீர்த்து நல்ல செல்வ கடாட்சங்களையும் ஆயுளையும் அபிவிருத்தி செய்யக்கூடிய நற்பலன் இந்த விருட்சத்துக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால நம்ம விருட்ச தேவோபவ அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு வேருக்கு நீரூற்றி வளர்த்தும் போது ஒரு விருட்சத்தை அவங்க வம்சம் விருத்தி ஆகும் அப்படிங்கிறது பரஞ்சோதி முனிவருடைய அருள்வாக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த நோய்களை தீர்க்க நம்ம என்ன பண்ணணும்? இந்த விருட்சங்களை நடுறது மூலமா நம்மளுடைய நோய்கள் தீரும் இல்லையா? அது எவ்வளவு அழகா செழிப்பா வளருதோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் நம்மை விட்டு வெளியே போயிடும். ஓகேங்களா? அந்த விருட்சமே இழுத்துக்கும். அப்ப தோல் நோய், முதல்ல ஸ்கின் டிசீஸ் பார்ப்போம். அப்ப தோல் நோய்க்கு உண்டான தீர்வு எங்க இருக்கு அப்படின்னா வேப்ப மரத்துல இருக்கு. நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அம்மை நோய் மற்ற விஷயங்களுக்கும் அந்த அரிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வேப்பந்தலைய வந்து அரைச்சு நம்ம பெரியவங்க நம்ம மேல போட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த தோல் நோய்க்கு வேப்ப மரம் அப்படிங்கிற விருட்சத்தை நம்ம நடுறோம், வேப்ப மரத்தை நடுறோம். அப்ப அதுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா துவரை தானியத்தை தண்ணியில ஊற வச்சு அடுத்த நாள் அந்த செவ்வாய்க்கிழமை, எப்ப இதை செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அல்லது செவ்வாய் போரை இல்ல செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வரும் காலத்துல இந்த வேப்ப மரத்தை நட்டு அந்த துவரை ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணிய அந்த வேப்ப மரத்தினுடைய வேர்ல ஊற்றிட்டு அந்த வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் அந்த தானியம் மிச்சம் நிற்கும் இல்லையா அந்த தானியத்தை ஆட்டுக்கு உணவா கொடுக்கணும். உணவா ஆட்டுக்கு அதை கொடுக்கணும். கொடுத்தா அந்த மரம் வளரும் போது நம்முடைய நோய்கள் தீரும். ரோகக்காரகன் இல்லையா அந்த செவ்வாய் பகவான். அப்ப ரோகம் அப்படிங்கிற விஷயம் தீரணும்.
பிணி அப்படிங்கிறதும் வந்து சனி பகவான் தான். அப்ப இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து விலகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த செய்வதன் மூலம் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது இருதய நோய். இருதய நோய் அப்படிங்கிறது இருதய நோயை தீர்க்கக்கூடியது அரச மரம். அப்ப அரசங்கன்று வாங்கி நடலாம் இல்லையா? அப்ப அந்த நடும்போது வியாழக்கிழமை குரு ஹோரை, குருவின் நட்சத்திரமான புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரம் வரும் காலத்துல வியாழக்கிழமையா இருந்தாலும் கூடவே குரு ஹோரையா இருந்தாலும் அந்த மரத்தை நடுறதுக்கு முன்னத்த நாளே நம்ம என்ன பண்ணணும், சுண்டல் கடலை தானியத்தை ஊற வச்சு அந்த தானியத்தை வந்து பசுவிற்கு கொடுத்துட்டு அந்த தண்ணிய வந்து அரச மரத்தை மூடும் போது அதனுடைய வேர்ல ஊற்றி நம்ம வழிபட்டுட்டு வரோம் அப்படின்னா அப்ப அந்த இதயம் சார்ந்த நோய்கள் தீர்க்கும். ஓகேங்களா? 4ஆம் இடத்துல தானே குரு உச்சமாகிறார். அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது கடகம் இல்லையா? இதயம் இருக்கக்கூடியதும் மார்பு பகுதி இல்லையா? அப்ப அந்த இதயம் பலமாகணும் அப்படின்னா, இதயம் சார்ந்த நோய்கள் எதுவும் வராம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம செய்யும் போது நமக்கு உண்டான நோய் எதிர்ப்பு அப்படிங்கிறதும் இதயத்தினுடைய பலம் அதிகமாகும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு. பன்னீர் விருட்சம் அப்படிங்கிற விருட்சத்தை நம்ம நடணும். அப்ப அதுக்கும் அப்படித்தான் திங்கள் கிழமை நெல் தானியத்தை ஊற வைத்து அந்த தானியத்தினுடைய நீரை ஊற வச்ச தண்ணீரை வந்து பன்னீர் விருட்சத்திற்கு வேறு விட்டுட்டு அந்த தானியத்தை அதாவது நெல்ல பறவைகளுக்கு உணவளிக்கும் போது இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துரும். ஓகேங்களா? அதுவும் திங்கட்கிழமை நாள் அல்லது சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திர காலங்கள்ல சந்திர ஹோரையில இந்த வேலையை செய்யறது சிறப்பா அமையும். ஓகேங்களா? இப்ப நான் சொல்லிட்டு வர ஒவ்வொரு விருட்சத்தையும் ஒவ்வொரு தானியங்களையும் தொடர்பு படுத்தி அவங்களுடைய நட்சத்திரங்களையும் அவர்களுடைய ஹோரை காலத்திலையும் அதை செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய நோய் தீர்க்கும் பரிகாரமா அமையும். சரிங்களா? நம்ம காசு பணம் கொடுத்து ஒரு விஷயத்த செய்யறதை விட இந்த இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் போது நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாகும். பிளஸ் அடுத்தது நம்மளுடைய சமுதாயத்தையும் பலப்படுத்தக்கூடிய விருட்சத்தை நம்ம இங்க நட்டுட்டு போறோம். ஓகேங்களா? அடுத்தது தொண்டை சார்பு பிரச்சனை, தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்கள், அதுக்கு வேப்ப மரம் தான். வேப்ப மரம் அதற்கு திங்கட்கிழமை நெல்லை நம்ம ஊற வச்சு அந்த பறவைகளுக்கு அதை தானியமா கொடுத்துட்டு உணவா கொடுத்துட்டு அந்த வேப்ப மரத்துக்கு நீர் ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அடுத்தது ஆஸ்மா கம்ப்ளைண்ட், ஆஸ்மா இருக்கு, வீசிங் ட்ரபிள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு முசுக்கொட்டை மரம் அந்த மரத்தை நடுறது. அந்த மரத்துக்கு திங்கட்கிழமை நெல் ஊற வச்ச தண்ணீர் ஊத்திட்டு அந்த நெல்லை பறவைகளுக்கு தானியமா கொடுத்துட்டு அதன் மூலம் அந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட், வீசிங் ட்ரபிள் இந்த மாதிரி பிரச்சனைகளை வராத அளவுக்கு நம்ம காத்துக்கலாம். அடுத்தது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த அல்சர் வருது, இந்த வயிற்று உபாதைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதைய சரி பண்றதுக்கு இலுப்பை மரம் இத வந்து வியாழக்கிழமை சுண்டல் ஊற வச்ச தண்ணி, அதாவது சுண்டல் கடலை இருக்கு இல்லையா, அதை ஊற வச்ச தண்ணீரை இலுப்பை மரம் நட்டு அதனுடைய வேர் பகுதியில் இந்த தண்ணீரை ஊத்திட்டு இந்த தானியத்தை யாருக்கு கொடுக்கணும்? பசுவிற்கு கொடுக்கணும். சரிங்களா? பசுவிற்கு உணவா நம்ம கொடுக்கணும். அடுத்தது ரத்தம் சம்பந்தமான நோய் தீர தேக்கு மரம். ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை துவரையை ஊற வச்சு அதனுடைய நீரை வந்து நம்ம வேருக்கு ஊற்றிட்டு அடுத்தது ஆட்டுக்கு அந்த தானியத்தை கொடுக்குறோம். பல் சம்பந்தப்பட்ட விஷயம், பல் சம்பந்தப்பட்ட நோய் தீர்றதுக்கு மலைவேம்பு தான் விருட்சமா வருது. அப்ப ராகு பிளஸ் சனி, ராகுவும் சனியும் சேர்ந்தால் பல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அப்ப அது என்ன பண்ணலாம்? மலைவேம்பு அப்படிங்கிறது சனி ராகு சேர்க்கை. அப்ப அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மரத்தை மலைவேம்ப நடும்போது செவ்வாய்க்கிழமை துவரையை தான் ஊற வச்சு நம்ம என்ன பண்ணணும்? சேம் அதே மாதிரி துவரையை ஊற வச்சுட்டு நம்ம அந்த தானியத்தை ஆட்டுக்கு கொடுத்துடணும். அந்த தண்ணியை நம்ம அந்த வேருக்கு ஊத்திடணும். எலும்பு முறிவு இந்த பிரச்சனைக்கு தூக்க மூஞ்சி மரம் இல்லையா, அந்த மரத்தை நடுறது. செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி துவரையை ஊற வைக்கணும், ஆட்டுக்கு அந்த துவரையை கொடுத்துடணும், அந்த தண்ணீரை வந்து அந்த வேருக்கு ஊத்திடலாம். காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு கடுக்காய் மரம் வெள்ளிக்கிழமை மொச்சை ஊற வச்ச தண்ணிய அந்த கடுக்காய் மரத்துக்கு ஊற்றி அந்த மரத்தை நட்டு வச்சு
அதுக்கு வந்து அந்த அந்த மொச்சையை மட்டும் குதிரைக்கு தானியமா கொடுக்கணும். குதிரைக்கு தானியமா கொடுக்கணும். அதே மாதிரி கண் வியாதி, சுந்தர வேம்பு. சுந்தர வேம்பு அப்படிங்கிற விருட்சம் திங்கக்கிழமை நெல் ஊற வச்சு அந்த தண்ணியை ஊத்திட்டு பசுவுக்கு தானமா கொடுக்கணும். முதுகு வலி, இந்த ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி விஷயத்திற்கு குங்குளிய மரம். அதற்கு சனிக்கிழமை எள்ளை ஊற வச்சு எருதுக்கும் எருமைக்கும் தானியமா கொடுக்கணும். ஓகேங்களா. தலைவலி, செம்மரம். தலைவலிக்கு செம்மரம் தான் விருட்சமா இருக்கு. அந்த செம்மரத்தை நட்டு ஞாயிற்றுக்கிழமை கோதுமை ஊற வச்சு அந்த தண்ணியை அந்த செம்மரத்திற்கு நீரா ஊற்றிட்டு பசுவிற்கு அந்த கோதுமையை தானியமா கொடுத்துடணும். ஓகேங்களா. கைவலி அப்படிங்கும் போது புளிய மரத்திற்கு புளிய மரத்தை நட்டு செவ்வாய்க்கிழமை துவரைய வந்து ஆட்டுக்கு கொடுத்துட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை அந்த புளிய மரத்தை நட்டு அதுக்கு ஊத்திட்டு வருவாங்க. ஓகேங்களா. எக்ஸ்ட்ராவா இந்த சுகர் கம்ப்ளைண்ட் அதிகமா வருது இல்லையா, இந்த சுகர் அதிகமா வரத வந்து தடுக்கிறதுக்கு மருத மரம், நாவல் மரம். நம்ம தெரிஞ்சிருப்போம், சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அதாவது கட்டுப்பாட்டுக்குள்ள சுகரை வைக்கணும் அப்படின்னா நாவல் பழத்தை எடுத்துக்குவாங்க. அப்ப நம்ம முன்னோர்களும் பாருங்க இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இப்ப சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு கூட மருத மரமும் நாவல் மரமும் மிகச்சிறந்த மருந்தா அமையும். அந்த குழந்தையின்மை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பவளமல்லி வளர்க்கறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. இப்ப இது வரைக்கும் மூலிகைகளோட இருக்கக்கூடிய நோய் தீர்க்கும் விருட்சங்களையும் பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான ஸ்தலங்களையும் மரங்களையும். முதல் நட்சத்திரம் அஸ்வினி, எட்டி மரம். ஸ்தலம் வந்து எட்டயபுரத்தில் இருக்கிற எட்டீஸ்வரர் கோவில்ல இது ஸ்தல விருட்சமா இருக்கு இந்த எட்டி மரம். அடுத்தது கொல்லிமலையில இருக்கிற அரபலீஸ்வரர் கோவில்ல இது ஸ்தல விருட்சமா இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பரணி, நெல்லிக்காய் மரம் தான் வந்து பரணிக்கு உண்டான விருட்சம். சுவாமி மலையில இது வந்து ஸ்தல விருட்சமா இருக்கு. அடுத்தது திரு ஆவினங்குடி. நம்ம பழனிக்கு போனோம்னா ஆவினங்குடி திருவண்ணாங்குடிம்பாங்க. அந்த திருவினாங்குடியில இது வந்து நெல்லிக்காய் தான் ஸ்தல விருட்சமா இருக்கு. ஓகேங்களா. கிருத்திகை நட்சத்திரத்திற்கு அத்திமரம், திருவெற்றியூர், திருக்கானாட்டு முள்ளூர், அடுத்தது திருச்செந்தூர். இந்த இடங்கள்ல இந்த மரம் தான் ஸ்தல விருட்சமா இருக்கு. ரோஹிணி, நாவல் மரம், திருவானைக்காவல், திருநாவலூர். ஓகேங்களா. திருவானைக்காவல்ல இருக்கிற திருநாவலூர் அந்த இடத்துல இந்த நாவல் மரம் ஸ்தல விருட்சமா இருக்கு. மிருகசிரிஷ நட்சத்திரம் கருங்காலி மரம். கருங்காலி மரம் அம்பாள் மகாலத்துல ஸ்தல விருட்சமா இருக்கு. ஓகேங்களா. திருவாதிரை நட்சத்திரத்திற்கு செங்காலி. தக்கோலம் அப்படிங்கிற இடத்துல சிவகாளிபுரம் சோழீஸ்வரர்நாதர் கோவில்ல இந்த விருட்சம் வந்து ஸ்தல விருட்சமா இருக்கு. புனர்பூசம் மூங்கில் மரம் தான் இதுக்கு இந்த நட்சத்திரத்திற்கு விருட்சம். அது சீர்காழி சட்டநாதர் கோவில்ல வந்து ஸ்தல விருட்சமா இருக்கு. அதே மாதிரி திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில்லையும் இது வந்து ஸ்தல விருட்சமா இருக்கு. ஓகேங்களா. பூச நட்சத்திரம் அரச மரம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில்லையும் இது திருவெண்காடுல இருக்கக்கூடிய கோவில்கள்லையும் ஸ்தல விருட்சமா இருக்கு. ஆயில்யம் புன்னை மரம் வந்து புன்னை மரம். திருப்புன்னை வாசல் திருவெண்ணை நல்லூர். மக நட்சத்திரம் ஆலமரம் திருப்பகலூர், திருப்பகலூர். அதே மாதிரி திருவெண்காடு. அடுத்தது பூர நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் பலாசு மரம். சென்னை புரசைவாக்கத்துல இருக்கிற கங்காதீஸ்வரர் கோவில். அடுத்தது திருத்தலைக்காடு கஞ்சனூர்லயும் இந்த விருட்சம் ஸ்தல விருட்சமா இருக்கு. அடுத்தது உத்திரம். அலரி மரம் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் ஆலயம். அடுத்தது திருக்கரவீரம் அப்படிங்கிற ஸ்தலத்திலையும் இது ஸ்தல விருட்சமா இருக்கு. அஸ்த நட்சத்திரம் அத்திமரம். திருக்கானாட்டு முள்ளூர் தர்மபுரி வேலீஸ்வரர் ஆலயத்துல இந்த அத்திமரம் ஸ்தல விருட்சமா இருக்கு. சித்திரை வில்வம் திருவையாறு திருக்கண்டியூர். ஓகேங்களா. இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சம் வந்து வில்வம். திருவையாறும் திருக்கண்டியூர்லயும் இது ஸ்தல விருட்சமா இருக்கு. ஆனா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல வில்வத்தையே பிரதானமா வைக்கிறாங்க. முக்கியமா சிவன் கோவில்கள்ல வில்வ மரம் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி சுவாதி
சுவாதி நட்சத்திரத்திற்குண்டான மரம் மருத மரம். இது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மருதமலையும் திருவிடை மருதூர், அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கட்டழகிய சிங்கநாதர் கோவில்லையும் இந்த மருத மரம் அப்படிங்கிறது ஸ்தல விருட்சமா இருக்கு. மருத மரம் ராகு தொடர்பு பெறுது இல்லையா? அப்ப மருதமலையில பாம்பாட்டி சித்தருக்கு உண்டான தனி ஸ்தலம் உண்டு. இந்த இடத்துல செவ்வாயும் ராகுவும் கனெக்ஷன் ஆகுறாங்க. அப்ப செவ்வாய் ராகு ஸ்தலம் எது அப்படின்னா மருதமலை. அதனால்தான் நமக்கு குழந்தை பாக்கிய தடை இருக்கிறவங்க இந்த மருதமலைக்கு போய் பாம்பாட்டி சித்தரை வழிபடுறது மூலமாவும், அதே மாதிரி மருதாசலமூர்த்தி ஒவ்வொரு விருட்சத்திற்குண்டான பேரும் அந்த ஊரை தொடர்பு பெற்று வரும். இல்ல அப்படின்னா அந்த மூலவரனுடைய பேர்ல அது தொடர்பாய் வரும். ஓகேங்களா? இப்ப இந்த மருத மரத்தை ஸ்தல விருட்சமா வச்சிருக்கிற மருதமலை மூலவரனுடைய பேரு மருதாசலமூர்த்திம்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது விஷாக நட்சத்திரம். விஷாக நட்சத்திரத்திற்கு விளாமரம் தான் நட்சத்திர விருட்சம். திருநின்றியூர் சென்னை. ஓகேங்களா? கபிஸ்தலம் அப்படிங்கிறது தஞ்சாவூர்ல இருக்குது. இந்த இடத்துல இந்த விளாமரம் அப்படிங்கிறது ஸ்தல விருட்சமா அமைஞ்சிருக்கு. அடுத்தது அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்திற்கு மகிழ மரம் தான் நமக்கு விருட்சமா வருது. திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவில்ல இது ஸ்தல விருட்சம். அடுத்தது திருவண்ணாமலையிலையும் இது ஸ்தல விருட்சமா இருக்கு. மகிழ மரம் திருவண்ணாமலைக்கும் ஸ்தல விருட்சம். அடுத்தது கேட்டை பராய் மரம் திருப்பராய்த்துறை. பாருங்க, இந்த பராய் மரத்திற்கும் அந்த அந்த கோவிலுக்கும் இருக்கிற தொடர்பு பாத்தீங்களா? பராய் அப்படின்னா திருப்பராய்த்துறை திருக்கவணீஸ்வரர் ஆலயம். ஓகேங்களா? இந்த இடத்துல இது ஸ்தல விருட்சமா இருக்கு. மூலம் மராமரம் திருமாந்துறை வானமாமலை தோத்ராதேவி கோவில். இந்த இடத்துல இந்த ஸ்தலம் விருட்ச ஸ்தலமா இருக்கு. பூராட நட்சத்திரம் வஞ்சி திருக்கருவூர் ஆணிலையப்பர் கோவில்ல இந்த மரம் ஸ்தல விருட்சமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்திற்கு பலா மரம் தான். திருக்குற்றாலத்துல திருவாலங்காடு, அதே மாதிரி கோயம்பேடுல இருக்கிற குறுங்காலீஸ்வரர் கோவில்லையும் இது ஸ்தல விருட்சமா இருக்கு. அடுத்து திருவோண நட்சத்திரம். எருக்குதான் இந்த நட்சத்திரத்திற்குண்டான விருட்சம். சூரியனார் கோவில் மதுரை திருமந்தலம் அப்படிங்கிற சமயதீஸ்வரர் கோவில். அந்த கோவில்ல இந்த எருக்குதான் ஸ்தல விருட்சமா இருக்கு. அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் வன்னிமரம். திருவான்மையூர்ல மருந்தீஸ்வரர் கோயில்ல இது ஸ்தல விருட்சமா இருக்கு. அடுத்தது கொடுமுடியிலையும் இந்த வன்னிமரம் தான் ஸ்தல விருட்சமா இருக்கு. அடுத்தது சதயம் கடம்ப மரம். கடம்ப மரம் இந்த குளித்தலையில இருக்கு. கடம்பபுரீஸ்வரர். பாருங்க, இந்த கடம்ப மரத்திற்கும் அந்த தெய்வத்திற்கும் இருக்கிற தொடர்பு. கடம்ப மரம் கடம்பபுரீஸ்வரர் தான் இவருடைய மூலவரா வராரு. அடுத்தது உபரி சுயம்பு லிங்கம். அடுத்தது பழனியில இருக்கக்கூடிய பெருவுடையார் கோவில். பழனியில இருக்கக்கூடிய பெருவுடையார் கோவில்ல இந்த கடம்ப மரம் ஸ்தல விருட்சமா இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் தேமா திருவாரூர் திருக்கோளை திருக்கோகிலிநாதர் ஆலயத்துல இந்த தேமா மரம் ஸ்தல விருட்சமா அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் வேம்பு வைத்தீஸ்வரர் கோவில் ஐயர்மலை சமயபுரம். இப்ப இந்த வேம்பு அப்படிங்கிறது சனி பகவானுடைய விருட்சம். அதுல இந்த வைத்தீஸ்வரர் கோவில் ஐயர்மலை சமயபுரம் இது எல்லாமே செவ்வாய்க்குண்டான ஸ்தலங்கள். அப்ப செவ்வாயும் சனியும் இணைய பெற்ற ஒரு ஸ்தலமா இருக்கு. அப்ப செவ்வாயினுடைய தாக்கம் இருக்குது. செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த செவ்வாய் திசையினுடைய தாக்கம் ரொம்ப சிரமமா இருக்கு. இல்ல சனி பகவானுடைய தாக்கம் இருக்கு. 7.5 சனி அர்த்தாஷ்டம சனி அந்த மாதிரி சனி பகவானுடைய பார்வை, சனி பகவானுடைய முக்கியமா சனி பகவானுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னா, இல்ல செவ்வாய் சனி சேர்க்கையினால ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கும் மிகப்பெரிய தீர்வா இருக்கும் இந்த ஸ்தலங்கள் எல்லாம். ஓகேங்களா? அதாவது வைத்தீஸ்வரர் கோவில் ஐயர்மலை சமயபுரம். அப்ப செவ்வாய் சனிய என்னுடைய தாக்கம் நமக்கு குறையுமா? அதற்குண்டான ஸ்தலம் தான் இது. அடுத்தது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்திற்கு இலுப்பை மரம்
திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சாமி கோவில், அடுத்தது திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோவில், மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய இலுப்பைப்பட்டு நீலகண்டேஸ்வரர் ஆலயம். இந்த ரேவதி நட்சத்திரத்துல ஒரு மிகப்பெரிய முக்கியம் என்னன்னா, ரேவதி நட்சத்திரத்துலதான் சுக்கிரன் உச்சமடைகிறார். ஓகேங்களா? சுக்கிரன் அப்படிங்கிறவரு லட்சுமி கடாட்சம் இல்லையா, எல்லா செல்வ வளங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன். அப்ப அந்த சுக்கிரன் இந்த பத்மநாப சுவாமி கோவில்ல இருக்கக்கூடிய செல்வ வளங்களுடைய கணக்கு இன்னமும் புலப்படல. எல்லா திருப்பதியை விட பல மடங்கு செல்வாக்கு நிறைந்த ஒரு ஸ்தலம் அப்படின்னா இந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில். அதே மாதிரி இந்த இடத்துலயும் சுக்கிரன் பலமாகுது. இன்னொன்னு, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில்ல தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இணைந்த ஒரு திருவுருவம் அப்படின்னா நம்ம திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரருக்கு தான் அந்த சிறப்பு உண்டு. தன்னுடைய இடபாகத்தை தன்னுடைய மனைவிக்கு தந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு நிலையை உணர்த்தக்கூடிய ஸ்தலம் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தலம். கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் இந்த ஸ்தலத்திற்கு போயிட்டு வந்துட்டா அவங்களுக்குள்ள உடன்பாடு அப்படிங்கிறது சுமூகமான நிலையை கொடுக்கும். இந்த இடத்துலயும் சுக்கிரனுடைய பலம் உண்டு. அதே மாதிரி மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய இலுப்பைப்பட்டு நீலகண்டேஸ்வரர் சுவாமி அதனுடைய திருத்தலம் அப்படின்னா அங்கேயும் சுக்கிரன் தான் பலமாகிறார். தன்னுடைய கணவனாகிய சிவபெருமானின் கண்டத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை கட்டி நிறுத்தக்கூடிய வல்லமை அம்பாளுக்கு இருந்தது இல்லையா? அப்ப அவதானே கண்டத்துல இருக்கக்கூடிய விஷத்தை நிறுத்தினா. அப்ப திருநீலகண்டேஸ்வரர் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், திருநீலகண்டேஸ்வரர். அப்ப இவங்களுடைய தொடர்பு அப்படிங்கும் போதும் இதுவும் சுக்கிரனுடைய தலம் தான். ஏன் இந்த இடத்துல சுக்கிரன்? ரேவதி நட்சத்திரத்துல தானே சுக்கிரன் உச்சமாகிறார், அதனால. ஓகேங்களா? அப்ப இந்த கோவில்களுக்கெல்லாம் போனா செல்வ வளம் பெருகுமா? கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு முறை நல்ல ஒரு இணக்கமான உறவுகளா இருக்குமா? அதை உணர்த்தக்கூடிய விஷயம்தான் நம்ம இந்த ஸ்தலம். அதாவது இலுப்பை மரம் திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோவில், அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம், அடுத்தது திருநீலகண்டேஸ்வரர். அந்த இலுப்பை மரத்தோட பெயர் தொடர்பு பெற்று அமைஞ்சு வருது. ஓகேங்களா? அடுத்தது நம்முடைய அஸ்வினி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 108 பாதங்கள் உண்டு. அப்ப இந்த 108 பாதத்தையும் அதுக்குண்டான விருட்சத்தையும் பார்க்கலாம். பிறந்த நட்சத்திரத்தையும் அதுக்குண்டான பாதத்தினுடைய விருட்சத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் காஞ்சிதை மரம், அதாவது காஞ்சிதை அப்படின்னா எட்டி மரம் தான். அடுத்தது 2ஆம் பாதம் மகிழ மரம், 3ஆம் பாதம் பாதாம் கொட்டை, அதாவது பாதாமி மரம் இருக்கும் இல்லையா, நம்ம தெரிஞ்ச மரம் தான் பாதாமி மரம். ஓகேங்களா? 4ஆம் பாதத்திற்கு நண்டாஞ்சு மரம். அடுத்தது பரணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திற்கு அத்தி மரம், 2ஆம் பாதத்திற்கு மஞ்சக்கடம்பு, 3ஆம் பாதத்திற்கு விலாமரம், 4ஆம் பாதத்திற்கு நந்தியா வட்டம். கிருத்திகை நட்சத்திரத்திற்கு முதல் பாதத்திற்கு நெல்லி மரம், 2ஆம் பாதத்திற்கு மணிப்புங்கம், 3ஆம் பாதத்திற்கு வெண்தேக்கு, 4ஆம் பாதத்திற்கு நிரிவேங்கை. அடுத்தது ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திற்கு நாவல் மரம், 2ஆம் பாதத்திற்கு சிவப்பு மந்தாரை, 3ஆம் பாதத்திற்கு மந்தாரை, 4ஆம் பாதத்திற்கு நாகலிங்க மரம். அடுத்தது மிருகசிரிஷ நட்சத்திரம், முதல் பாதத்திற்கு கருங்காலி, 2ஆம் பாதத்திற்கு ஆச்சா மரம், 3ஆம் பாதத்திற்கு வேம்பு, 4ஆம் பாதத்திற்கு கடம்ப மரம், நீர்க்கடம்பும்பாங்க. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்திற்கு முதல் பாதத்திற்கு செங்காலி மரம், 2ஆம் பாதம் வெள்ளை, 3ஆம் பாதம் வெள்ளெருக்கு, 4ஆம் பாதத்திற்கு வெள்ளெருக்கு தான். புனர்பூச நட்சத்திரத்திற்கு முதல் பாதம் மூங்கில், 2ஆம் பாதம் மலை வேம்பு, 3ஆம் பாதம் அடம்ப மரம், 4ஆம் பாதம் நெல்லி. பூச நட்சத்திரம் முதல் பாதம் அரசு, 2ஆம் பாதம் ஆச்சா மரம்,
மூன்றாம் பாதம் இருள் விருட்சம், நான்காம் பாதம் நொச்சி. ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதம் புன்னை, இரண்டாம் பாதம் முசுக்கொட்டை, முசுக்கொட்டை விருட்சம். அடுத்தது மூன்றாம் பாதம் இலந்தை மரம், நான்காம் பாதம் பலாமரம். மக நட்சத்திரம், மக நட்சத்திரம் அப்படிங்கும்போது முதல் பாதம் ஆலமரம், இரண்டாம் பாதம் முந்திலா மரம், மூன்றாம் பாதம் இலுப்பை, நான்காம் பாதம் பவளமல்லி. பூர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் பலாமரம், இரண்டாம் பாதம் வாகை, மூன்றாம் பாதம் ருத்ராட்சம், நான்காம் பாதம் பலாமரம். உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் ஆலசி, இரண்டாம் பாதம் வாத நாராயணன், மூன்றாம் பாதம் எட்டி, நான்காம் பாதம் புங்கமரம். ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் ஆத்திமரம், இரண்டாம் பாதம் தென்னை, மூன்றாம் பாதம் ஓதியன், நான்காம் பாதம் புத்திரசீவி. சித்திரை நட்சத்திரம் முதல் பாதம் வில்வம், இரண்டாம் பாதம் புரசு, மூன்றாம் பாதம் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி அதாவது கொடிக்காப்புளி அப்படிம்பாங்க நம்ம பேச்சு வழக்குல சொல்லும் போது. அந்த கொடிக்காப்புளி அப்படிங்கிறது சீனி புளியங்கா அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த பேர்ல வச்சு சொல்லுவாங்க கொடிக்காப்புளிய. ஓகேங்களா. நாலாம் பாதத்திற்கு தங்கரளி. சுவாதி நட்சத்திரம் முதல் பாதம் மருது, இரண்டாம் பாதம் புலி, மூன்றாம் பாதத்திற்கு மஞ்சள் கொன்றை, நான்காம் பாதத்திற்கு கொழுக்கட்டை மந்தாரை. விஷாக நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் விலாமரம், இரண்டாம் பாதம் சிம்சுபா மரம், மூன்றாம் பாதம் பூவன், நான்காம் பாதம் தூங்கமூஞ்சி மரம். அனுஷ நட்சத்திரம் முதல் பாதம் மகிழ மரம், இரண்டாம் பாதம் பூமருது, மூன்றாம் பாதம் பொங்கு, நான்காம் பாதம் தேக்கு. கேட்டை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் பலாமரம், இரண்டாம் பாதம் உவரசு, மூன்றாம் பாதம் அரசு, நான்காம் பாதம் வேம்பு. மூல நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் பலாமரம், மராமரம், இரண்டாம் பாதம் பெருமசம், மூன்றாம் பாதம் செண்பக மரம், நான்காம் பாதம் அச்சாமரம். பூராட நட்சத்திரம் அதனுடைய முதல் பாதம் வஞ்சி மரம், இரண்டாம் பாதம் கடற்கொஞ்சி மரம், மூன்றாம் பாதம் சந்தன மரம், நான்காம் பாதம் எலுமிச்சை மரம். ஓகேங்களா. உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் பலாமரம், இரண்டாம் பாதம் கடுக்காய் மரம், மூன்றாம் பாதம் சாரப்பருப்பு மரம், நான்காம் பாதம் தாழை மரம். திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் வெள்ளெருக்கு, இரண்டாம் பாதம் கருக்காளி, மூன்றாம் பாதம் சிறுநாக பூமரம், நான்காம் பாதம் பாக்கு மரம். அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதம் வன்னி மரம், இரண்டாம் பாதம் கருவேல மரம், மூன்றாம் பாதம் சீத்த மரம், நான்காம் பாதம் ஜாதிக்காய் மரம். சதய நட்சத்திரம் முதல் பாதம் கடம்ப மரம், இரண்டாம் பாதம் பரம்பை மரம், மூன்றாம் பாதம் ராம் சீதா மரம், நான்காம் பாதம் திலக மரம். பூரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்துக்குண்டான மரம் தேமா மரம். ஓகேங்களா. இரண்டாம் பாதத்திற்குண்டான மரம் குங்குளியம், மூன்றாம் பாதத்திற்குண்டான மரம் சுந்தர வேம்பு மரம், நான்காம் பாதத்திற்குண்டான மரம் கன்னி மந்தாரை மரம். அடுத்தது உத்திரட்டாதி மரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் வேம்பு மரம், இரண்டாம் பாதத்திற்குண்டான விருட்சம் புல்மோகர் மரம், மூன்றாம் பாதத்திற்குண்டான விருட்சம் சேராங்கொட்டை மரம், நான்காம் பாதத்திற்குண்டான விருட்சம் செம்மரம். ரேவதி நட்சத்திரத்துக்குண்டான மரங்கள் பாதங்கள் பிளஸ் மரங்கள். முதல் பாதம் இலுப்பை மரம், இரண்டாம் பாதம் தங்கரளி மரம், மூன்றாம் பாதம் செஞ்சந்தன மரம், நான்காம் பாதம் மஞ்ச பலா மரம். ஓகேங்களா. இப்ப இந்த 108 பாதங்களுக்கும் விருட்சங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல ஏதாவது நீங்க கேள்வி ஏதாவது இருக்குங்களா?
மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்க பாரம்பரிய மரங்களை சொன்னீங்களா மேடம்? புரியல சார், சொல்லுங்க. பாரம்பரிய மரங்களை சொன்னீங்களா மேடம்? ஆமா சார், சொல்லுங்க. இப்போ இப்போ கிரகங்களுக்கு அந்த பாதத்தில் கெட்டி இருந்தாலும் நல்லா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி மரங்களை நடவுங்களா? ஆமாங்க சார். அதாவது சார், இப்ப நீங்க கேட்டதுக்கு அதாவது இத்தனை மரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறது வாழ்க்கையில, நம்ம இந்த இந்த விருட்சங்களை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு கிரகத்தினுடைய திசை நடந்துட்டு இருக்கு, அது நம்மளுக்கு வந்து சுப பலன்களை தரணும் அப்படின்னா, ஒன்னா அந்த கிரகத்தினுடைய ஸ்தலங்களுக்கு போய் நம்ம அந்த ஸ்தலத்துக்கு உள்ள போய் நம்ம கால்ல செருப்பு இல்லாம அந்த கோவிலையே சுற்றி வரணும். சரிங்களா? அதே மாதிரி அந்த ஸ்தல விருட்சம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தல விருட்சத்துக்கு நீர் ஊற்றணும். நம்ம கையால அதாவது 5 விரல்கள் படும்படி அந்த மரத்துக்கு வேர் பகுதியில நீர் ஊற்றும் போது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் குறையும். சரிங்களா? என்ன திசை காலம் நடந்தாலும் சரி, எந்த கிரக நிலையில குழந்தை பாக்கிய தடையாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து நம்மள நாம காப்பாத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பா விருட்சத்தினால செய்ய முடியும். நம்முடைய கர்மாக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே தானே போகும். இந்த மாநில பிறப்புல கர்மாக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும்? குறையுமான்னு கேட்டா குறையறது இல்ல. அப்ப அந்த கர்மாக்களுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா இந்த விருட்சத்தை வளர்த்தும் போது நம்மளுடைய கர்மாக்களுடைய தாக்கத்தை அந்த மரம் எடுத்துக்கும். ஓகேங்களா? கர்மாக்களுடைய தாக்கத்தை விருட்சம் கண்டிப்பா எடுத்துக்கும். அப்ப நமக்கு உண்டான சுப பலன்களையே அந்த விருட்சம் தரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நம்முடைய நட்சத்திரம், அதாவது லக்ன புள்ளி அமைஞ்சிருக்கிற நட்சத்திரம், லக்ன புள்ளி அமைஞ்சிருக்கிற நட்சத்திரம் ஒருவேளை வில்வ மரமா இருக்கலாம். ஓகேங்களா? வில்வ மரமா இருக்கலாம், இல்ல கருங்காலி மரமா இருக்கலாம். எந்த விருட்சம் உங்களுடைய நட்சத்திர புள்ளி, உங்களுடைய லக்னம் இயங்கணும், வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நம்ம தாராபலன் எடுத்திருக்கோம் இல்லையா? தாராபலன் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் நம்மளுக்கு தனதாரையா? அப்ப அந்த நட்சத்திரத்துக்கான விருட்சத்தை வாங்கி நம்ம நட்டு அதை வளர்த்தும் போது, அப்ப அது வளரும் போது தனம் பாகிஸ்தானம் பலமாகுமா? குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது விருத்தியாகுமா? இதுதான். ஓகேங்களா? இந்த விருட்சத்தை வளர்த்தும் போது நம்மளுடைய வம்சமும் விருத்தியாகும், நம்மளுடைய வாழ்வாதாரமும் வளர்ந்துட்டே போகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த முனிவர்கள் ஆகட்டும், தேவர்கள், ரிஷிகள் எல்லாமே வந்து கருங்காலிய கையிலையும் கழுத்துலையும் போட்டுக்குவாங்க. தன்னுடைய மணிக்கட்டுல கமண்டலமா வச்சு அந்த ஒரு கவை மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம பார்த்திருப்போம். அப்ப சிவபெருமானே வச்சிருப்பார். சிவபெருமானே அந்த கவை மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வச்சிருப்பாரு. அது கருங்காலியில வச்சிருப்பாங்க. ஏன் கருங்காலியில வச்சிருக்காங்க? காலபுருஷ தத்துவப்படி ரிஷப ராசியிலையும் அடுத்தது முயற்சி ஸ்தானமாக கூடிய 3ஆம் பாவகம் மிதுனத்திலையும் இந்த நட்சத்திரம் வருது. கருங்காலிக்குண்டான நட்சத்திரம் வருது இல்லையா? அப்ப அத வந்து பலப்படுத்துறதுக்காக 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பலப்படுத்துவதன் நோக்கம்தான் அவங்க அந்த கையில அந்த விஷயத்தை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? விருட்சங்கள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். நிறைய ஞானிகள் ஆகட்டும், அதே மாதிரி ரிஷிகள், ஞானிகள், தவம் புரியக்கூடிய ஆட்கள் எல்லாமே மன அமைதியை நோக்கி எங்க போறாங்க? காட்டை நோக்கித்தான் போவாங்க. காட்டை நோக்கித்தான் போய் மன அமைதி அப்படிங்கிற விஷயத்தையும் ஆன்மீக சிந்தனையையும் வாங்கிட்டு வராங்க. ஓகேங்களா? அப்ப அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்க கொடுக்கும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, நம்ம அடிப்படையா நம்ம மக்கள் வேலை செஞ்சுட்டு எங்க இளைப்பாருவாங்க? மரத்தடியில போய் உட்காரும் போது நமக்கு கிடைக்கிற திருப்தி அப்படிங்கிறது பூரணமா இருக்கும். அந்த வேலை செஞ்சதனுடைய அலுப்பே தெரியாத அளவுக்கு
நம்மளுக்கு உண்டான ஒரு திருப்திகரம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்து விவசாயிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மரத்தை அடிப்படையாக வைத்துதான் போர் எல்லாம் போட்டாங்க கிணறு வெட்டுறதுக்கு. இப்ப போர் வந்து பூமியை துளைக்குது, அப்ப வந்து கிணறு வெட்டுவாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க, விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய பனை மரத்தின் அடியில தான் அந்த நீர்ப்போக்கு இருக்கும் அப்படிங்கிறத மரத்தை வச்சுதான் கணக்கிடுவாங்க. சரிங்களா? நல்ல விஷயங்கள் அனைத்தும் விருட்சத்துல இருக்கு. அதனாலதான் விருட்சத்தை வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தோட இணைக்கப்படுது. அதே மாதிரி ஏன் கோவில்கள்ல போய் சூளம் இருக்கு, மூலவர் இருக்காரு, இத்தனை விஷயங்கள் இருந்தும் கோவில்கள்ல ஏன் வந்து விருட்சத்தை வச்சு இதுதான் ஸ்தல விருட்சம் அப்படிங்கறத ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கோவில்ல இருக்கக்கூடிய மூர்த்தி, கீர்த்தி, ஸ்தலம், விருட்சம் இந்த 4 விஷயத்தையும், இந்த பஞ்சபூத சக்தியையும் கருவறையில இருந்து நேரடியாக வாங்கி மனிதனாகிய நமக்குள்ள அது உட்புகுது. சரிங்களா? அந்த பஞ்சபூத சக்திய நமக்குள்ள செலுத்துது. அப்ப நம்முடைய ஆரோக்கியமாகட்டும், பலமாகட்டும் அந்த விருட்சத்தின் மூலமா, அந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அனுகிரகம் கூட அந்த விருட்சத்தின் மூலமா தான் நமக்கு வெளிப்படும் இல்லையா? அப்ப அதுக்காகத்தான் ஒவ்வொரு கோவில்களையும் ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சந்தேகம் இருக்கா? தேங்க்யூ. நன்றி சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் அந்த நோய்கள் சொல்லும்போது சுகருக்கு வந்து மருத மரம், நாவல் மரம் சொன்னீங்க மேடம். அது என்ன இது பண்ணுன்னு சொல்லிங்க மேடம்? எதுல துவரையா, அந்த அரிசியா, நெல்லா, எது அது சொல்லுங்க மேடம். ஆமா சார். அது என்ன எதுல என்ன தண்ணி ஊத்தணுங்க மேடம் ஊற வச்சு? சார் இந்த சர்க்கரை நோய் தீர்றதுக்கு சார், நோய் தீர்க்கிறது அப்படின்னாலே வேப்ப மரத்திற்கு சார். சரி. துவரையவே ஊற வச்சு அந்த தண்ணிய வந்து நம்ம வேப்ப மரம் நடணும் சார், நடணும். விருட்சத்தை வளம் வருவதை விட ஒரு விருட்சத்தை உருவாக்குவதன் மூலமா நமக்குள்ள இருக்கக்கூடிய நோய் அப்படிங்கிற சக்தி, அந்த நோயினுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். ஓகேங்களா? அப்ப அந்த மரத்தை நடும்போது அந்த துவரையினுடைய நீரை வந்து அந்த வேருக்கு ஊத்திட்டு அந்த தானியத்தை ஆட்டுக்கு கொடுத்துடணும் சார். கொடுக்கும்போது அந்த ஆடு வந்து, ஆடுங்கிறது மேஷம் இல்லையா? அப்ப செவ்வாயினுடைய ஆதிக்க கிரகம் வந்து செவ்வாய் தானே. சுகர் கம்ப்ளைண்ட் வந்து எதுல ஃபார்ம் ஆகுது? பிளட் சுகர் இருக்கு இல்லையா? அப்ப பிளட் சுகர், பிளட்ல வந்து நம்மளுக்கு அந்த இன்சுலின் லெவல் வந்து குறையறதுனாலதான் சுகர் கம்ப்ளைண்ட்ங்கிறது ரைஸ் ஆகுது. அப்ப அதையே பண்ணலாம். அதே மாதிரி இந்த மருத மரத்திற்கும் நாவல் மரத்துக்கும் நம்ம வந்து அரிசி நெல்லு, அதாவது நெல்லு உடல் அந்த சம்பந்தப்பட்ட கிரகம் எது? சந்திரன் இல்லையா? அப்ப சந்திரன் பலமாகணும் அப்படின்னா அரிசியை கூட ஊற வைத்த தண்ணி, அதாவது நெல்லா ஊற வச்சு அந்த மருத மரம் நாத்து வாங்கி நம்ம நர்சரியில எல்லாம் கேட்டா நமக்கு கொடுப்பாங்க. மரம் அப்படிங்கிற நாற்றை நம்ம ஊனி, நாவல் மரமும் கிடைக்கும் இல்லையா? அப்ப அந்த நம்மளுடைய சுற்றுப்புறத்துல இடம் இருக்கு, நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே அந்த இடம் இருக்கு அப்படின்னா நட்டு வைக்கலாம் சார். இல்ல அப்படின்னா நம்ம கோவில்கள்ல நட்டு வைக்கும் போது, கோவில் சுற்றுப்புறத்துல காடு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல விருட்சங்களை வைக்கலாம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நடலாம் சார். ரொம்ப சிறப்பு. ஸ்கூல் மைதானம், ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள வைக்கலாம். நல்லது, ரொம்ப நல்லது. ஆமா சார். அதை வச்சு அந்த வேருக்கு அந்த நீர் ஊற்றும் போது கண்டிப்பா 100% அந்த தாக்கம் வந்து குறையும் சார். சரி. ஓகேங்களா? நம்ம திருமண காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதை செய்வாங்க இல்லையா? அரசாணி, இந்த மாதிரி மரத்தொடர்பு, அதாவது விருட்ச தொடர்பு கண்டிப்பா மனுஷனுக்குள்ள இருக்கணும் சார். ஓகேங்களா? ஓகே மேடம், நன்றி. நன்றி சார், நன்றி. வேற ஏதும் சந்தேகங்கள் இருக்கா சார்? மேடம் வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். கோயிலுக்கு திருமுருகன் பூண்டி சொன்னீங்க, அது திருப்பூர்ல இருக்கிற திருமுருகன் பூண்டி தானே மேடம்? ஆமா சார், ஆமா சார். அந்த கேது திசை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போலான்னு சொல்லி சொன்னீங்க.
சார், செவ்வாய் கேது இணைவு, இல்ல கேது திசை நடக்குது, இல்ல செவ்வாய் திசையில கேது புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதற்குண்டான தீர்வா அந்த ஸ்தலம் இருக்கும் சார். நம்ம அங்க போய் வழிபட்டு வந்தா சரிங்களா, இல்ல அங்க ஏதாவது நம்ம சார் அதாவது வந்து நம்ம அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நம்ம 5 விரல்கள் படும்படியா மஞ்சள் நீர் ஊற்றும் போது அது ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் சார். கேதுவனுடைய தாக்கம் குறைக்கப்படும். ஓகே மேடம், ரொம்ப நன்றி. ஓகே சார். நிறைய விஷயம் சொன்னீங்க, அற்புதமா இருந்தது. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். அம்மா இப்ப கேதுவோடைய ஸ்தலம் சொன்னீங்களா, அந்த ஸ்தலத்துடைய பேரு கொஞ்சம் சொல்லுங்க திரும்பவும். திருமுருகன் பூண்டிமா. திருமுருகன் பூண்டி. சரிங்கம்மா, நல்லது. திருமுருகன் பூண்டி. அந்த ஸ்தலம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அதனுடைய ஸ்தலம் பிளஸ் அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ல வரும். ஆனா செவ்வாயும் கேதுவும் கனெக்ஷன் இருந்தாலே நிறைய பாதிப்புகளையும் உபாதைகளையும் கொடுக்கும் இல்லையா, சரீர தொந்தரவத்தை ஏற்படுத்தும். அப்ப அதனுடைய தாக்கத்தை குறைக்கணும்னா கண்டிப்பா திருமுருகன் பூண்டி போலாம். சரிங்கம்மா, நல்லது. அந்த விருட்சத்தை வந்து அந்த கோவிலுக்கு போகும்போது நம்ம குறைஞ்ச ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே நம்மளுடைய காலணிகளை கழட்டி வச்சுட்டு எப்பவுமே எந்த கோவிலுக்கு போனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கோவில் வாசல் வரைக்கும் செருப்பை வந்து போட்டுட்டு போவோம். ஆனா அந்த தவறுகளை செய்யாம அந்த கோவில்ல இருந்து கொஞ்ச தூரம் முன்னாடியே நம்மளுடைய காலணிகளை ஏதாவது ஒரு கடையில கூட விட்டுருங்கம்மா. விட்டுட்டு கொஞ்ச தூரம் நடந்து அந்த மண்ணை பரிசிச்சுட்டு வாங்க. அதாவது அந்த ஸ்தலத்து எந்த ஸ்தலமாக இருந்தாலும் சரி, கொஞ்ச தூரம் செருப்பு இல்லாம அந்த மண்ணையும் அந்த ஸ்தலத்தினுடைய காற்றையும் சுவாசிச்சு உள்ளார்த்தமா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஓகேம்மா. அப்ப எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரத்துக்காரங்க இந்த மரத்தை நடுறதும் அந்த மரத்துக்கு நீர் ஊற்றுறதும் எவ்வளவு நல்லதோ, மரங்களை வெட்டும் போது அதை வெட்டக்கூடாதுங்கிற ஒரு தகவலையும் சொல்லுங்க. இயற்கைக்கு மாறா நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய செய்ய இயற்கை நமக்கு எதிர்வினைகளை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு இல்லையா? இயற்கையா நமக்கு என்னென்னலாம் கிடைச்சிட்டு இருந்தது, தண்ணி, இயற்கையா எரிக்கக்கூடிய மரம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சிட்டு தானே இருந்தது. எரிவாயு இப்ப இன்னைக்கு வந்து எரிவாயுவா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சுவாசிக்கக்கூடிய காற்று, கிடைக்கக்கூடிய நீர், அதே மாதிரி நெருப்பு, நிலம், இது எல்லாமே இயற்கையாவே நமக்கான விஷயமா இருந்தது. இன்னைக்கு நிலத்தை காசு கொடுத்து வாங்குறோம். நெருப்புங்கிற கேஸுக்கு இன்ன வரைக்கும் தாமதமா தான் இன்னும் நிறைய இடங்கள்ல கிடைச்சிட்டு இருக்கு. அதையும் காசு கொடுத்துதான் வாங்குறோம். குடிக்கிற நீரையும் காசு கொடுத்துதான் வாங்கிட்டு இருக்கோம். காத்து பரந்த நிலத்துல எங்கெல்லாம் காற்று புகாத இடமே இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த காத்தையும் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். எப்ப வாங்கணும்? 2019 இருந்து 22 காலங்கள் வரை நம்ம ஆக்சிஜனை காசு கொடுத்து வாங்கணுமா இல்லையா? ஆமா, ஆமாங்கம்மா. அப்ப ஆக்சிஜன் அப்படிங்கிற விஷயத்தையும் கூட காசு கொடுத்து நம்ம வாங்கணும். ஏன்? மரங்களை எவ்வளவு வெட்டப்படுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இயற்கை நமக்கு எதிரா நிக்கும் இல்லையா? நமக்கு சாதகமாகணும், நம்மளுடைய அடுத்த தலைமுறையினராவது நல்ல காற்றை சுவாசிக்கணும், நல்ல விஷயங்களை ஸ்பரிசிக்கணும் அப்படின்னா இயற்கை வளங்களை சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த ஹைவேஸ்ல அரளி செடி போட்டிருப்பாங்க. ஆமா, ஹைவேஸ்ல நடுப்பகுதியில அரளி, நல்ல நிறைய அரளி மரமா இருக்கும். அது எதுக்காக அப்படி போடப்பட்டிருக்குன்னு யாராவது யோசிச்சிருப்பீங்களா? அது ஏன் அப்படின்னா வாகனங்களுடைய புகை வெளியிடுது இல்லையா? அந்த வாகன புகை அப்படிங்கிறது மிகப்பெரிய நச்சுத்தன்மை கொண்டது. அந்த புகைய, அந்த நச்சுத்தன்மைய அந்த அரளி மரம் அது தன்வசப்படுத்திக்கும். அதை தூய்மைப்படுத்தி வெளியேற்றும். அந்த பவர் அரளி மரத்துக்கு உண்டு. ஓகேங்களா? அதனாலதான் ஹைவேஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட வாகனம் தான் வருங்கிறது கிடையாது. வெளியூர்ல இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து எல்லா வாகனங்களும், எண்ணற்ற வாகனங்கள் பயணம் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துல அந்த விருட்சம் நம்மளுடைய சொல்லுவாங்க இல்லையா பொல்யூஷன், அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அரளி மரத்துக்கு இருக்கு. அதனாலதான் ஹைவேஸ்ல அந்த மரத்தை வைக்கிறாங்க.
இது ஆன்மீகமா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்மளுடைய குரு பகவான் அமர்ந்தது கூட ஒரு கோவில்லையோ ஒரு கல்லுலயோ பாறையிலயோ போய் அமரல. குரு பகவான் எந்த மரத்துக்கடியில உட்கார்ந்திருக்காரு? அரச மரம் ஆலமரத்துக்கடியில அமர்ந்திருக்காரு. ஆமா கரெக்ட். தட்சிணாமூர்த்தி ஆலமரம் ஆலமரத்தடியில அமர்ந்திருப்பார். குரு பகவானுடைய திசை எந்த திசை? வடக்கு திசை இல்லையா? வடக்கு திசையில ஆலமரத்தடியில அமர்ந்து தெற்கு திசை நோக்கி மௌனமான நிலையில நமக்கு ஞானத்தை அள்ளித்தர வல்ல ஒரு பிரகஸ்பதியா இருக்கார் குரு பகவான். தட்சிணாமூர்த்தி இல்லையா? ஆமா ஆமா. அரச மரம் வந்து அவருக்கு உரியது. ஆனா அவர் இருக்கிறது வந்து ஆலமரத்தாண்ட. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா எதனால? அது எல்லாமே ஒரு காரணத்தோட தான். எல்லா விஷயமும் இயற்கை நமக்கான விஷயங்களை எந்த ஒரு தடையும் இல்லாம நமக்காக அள்ளித்தரக்கூடிய தாய் இயற்கை. அதுல மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு இந்த மரத்துக்கு உண்டு. அதனால நம்மனால முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வாங்கி கோவில் சுற்றுப்புறங்கள்லயோ இல்ல நமக்கு இடம் இருக்கு வீட்டினுடைய பின்புறம் காடு அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செய்து மரங்களை நட்டு மரங்களை வளர்ப்பதன் மூலமா அடுத்த தலைமுறையினருக்கு நோயற்ற வாழ்வை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சிறிய வேண்டுகோள். கண்டிப்பா கண்டிப்பா. நல்லதம்மா. தகவல் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. நன்றிமா நன்றிமா நன்றிங்க. ஓகேங்களா? வேற ஏதேனும் சந்தேகங்கள் உண்டா? வேற ஏதும் சந்தேகங்கள் உண்டா மேடம்? சொல்லுங்க சார். அந்த கும்பராசின்னு இந்த ராசியில சொல்லும் போது வன்னி மரம் சொன்னீங்க கும்பராசிக்கு. ஆமா சார். ஆனா அது பட்டீஸ்வரன் சொல்லி வன்னி மரம் சொன்னீங்க. அப்புறம் திருப்பாம்புரம் சொன்னீங்க, அங்கேயும் இருக்குதுங்களான்னு கேக்குறேன். ஆமா சார். ஓ சரி சரி. திருப்பாம்புரத்துல இருக்குதுங்களா? அப்படிங்கிற இடம், திருப்பாம்புரம் அப்படிங்கிற இடத்துல விருட்சமே ஸ்தல விருட்சமா இருக்கு. வன்னி மரம் இருக்குங்களா? சரி சரி. ஓகே சரி. அதே மாதிரி வல்லாரை, அதுக்கு வந்து மூலிகை வந்து வல்லாரை. ஓ சரிங்க சரி. சரிங்களா? அந்த வகுப்பு ரொம்ப வல்லாரை சிறப்பா வந்து இருக்கு அவங்களே மேடம். எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஓகே ஓகே. ஓகேங்களா? இல்ல வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. கேள்விப்படாத விஷயங்களும் நிறைய கேள்விப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஹலோ. நன்றி சார். நன்றி. ஓகே ஓகே. ஓகே சார். வேற எதுவும் தகவல்கள் இருந்தால் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய தொலைபேசி எண்ணையும் நான் இதுல பகிர்ந்துக்கிறேன். ஏதாவது ஜோதிட தகவல்கள் ஏதேனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுடைய போன் நம்பர் சொல்லிடுங்க. 6381 435549. இதுதான் என்னுடைய தொலைபேசி எண். மறுபடியும் சொல்லிடுங்க. போன் நம்பர் சொல்லுங்க. உங்களை பத்தின தகவல் சொல்லிடுங்க. ஓகேமா. என்னுடைய தொலைபேசி எண் 6381 435549. இது வந்து என்னுடைய தொலைபேசி எண். நான் வந்து அக்ஷய ஜோதிட வித்யாலயத்துல தான் வந்து ஜோதிட வகுப்பு படிச்சு முடிச்சோம். இப்ப ஆனைமலையில வந்து ஆச்சாரியரா ஜோதிட வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். ஜாதகமும் பார்த்துட்டு இருக்கேன். ஜாதகம் பார்க்கக்கூடிய இடம் வந்து வீரகேரளம், கோயம்புத்தூர்ல இருக்கிற வீரகேரளத்துல. இதான் என்னுடைய தகவல். வெண்ணிலாமா, ரொம்ப அருமையா இருந்தது உங்களுக்கு வகுப்பு. விருட்ச சாஸ்திரம், அதாவது மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக அழகா அவங்க சாஸ்திர ரீதியா எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இத அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. மேலும் வந்து இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருக்கு, இல்ல இத பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெண்ணிலா அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டீங்க. எப்ப வேணாலும் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கலாம். சரிங்களா?
ஆஹ் ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. அதாவது நம்ம ஐயா கைலாஷி மோகன் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கண்டிப்பாமா. சுத்தமா உங்களை வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைக்கு கொண்டு வந்து வாய்ஸ் கொடுத்து. பிரேக் ஆகுது. ஓகே, கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதாமா? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குது சார். கைலாஷி மோகன் ஐயா அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம நிறுவனம் அக்ஷய ஜோதிட வித்யாலயம் அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை 3 நிலைகள்ல வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். 70 மையங்கள் இருக்கு தமிழ்நாடு முழுவதும். இதுல அடிப்படையில இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்க யாரை வேணாலும், அதாவது 70 மையம் இருக்கு, யாரை வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அக்ஷய ஜோதிட வித்யாலயம் நீங்க கூகுள்ல இதுல சர்ச் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆசிரியர்களுடைய போன் நம்பர் வந்துடும். அது மட்டும் இல்லாம எங்க ஆசிரியர்கள், அதாவது எங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவர்கள் வந்து எங்க நிறுவனர் யோகாராம் சங்கர் ஐயா, அவர் அதே போல எங்களுக்கு தகப்பனா தந்தையா இருக்கக்கூடிய கைலாஷி மோகன் ஐயாவும் நாங்கள் எல்லாத்தையும் வணங்குறோம். நல்ல அற்புதமான ஒரு நிறுவனம். அதை பயன்படுத்திக்க விருப்பம் உள்ளவங்க, அப்படி இல்லைன்னா யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அடிப்படை படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா நீங்க தாராளமா அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? வெண்ணிலா ரொம்ப அருமையா இருந்தது, மிக சிறப்புமா, ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிமா, நன்றி. இந்த வாய்ப்பை மீனாட்சி வெங்கடேசன் அந்த அம்மாவை தான் நன்றி சொல்லணும். பல வருடங்களா இந்த பணியை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால செய்துட்டு வந்து, அதாவது நிறைய பேர் வெளியில வரணும்ன்றதுக்காக அவங்க இந்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உறுதுணையா இருக்கிறது நம்ம தூப்பாண்டி ஐயா அவர்கள். தூப்பாண்டி ஐயா வந்து ரொம்ப சிறப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரையுமே வந்து வெளி உலகுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்காகவும் நன்றி சொல்றேன். ரொம்ப சிறப்புமா. பழனிராஜ் வந்து மேடம் நன்றி. நன்றி. பழனிராஜ் வந்திருக்கீங்களா? வந்துட்டேன் மேடம். ஓகே. பழனிராஜ் சக்கரவர்த்தி இவரும் வந்து அக்ஷய ஜோதிட நிறுவனத்துல ஆசிரியர் தான். இவர் வந்து ஒரு சிறந்த ஒரு ஆப், அதாவது ஜோதிடம் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இவர்கிட்ட. அந்த ஆப் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஜாதகம் கடிக்கிற, அதே போல பாத்தீங்கன்னா பிரசன்னம், ஜாமக்கோள், இது சம்பந்தமெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நாங்க வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம். அவர் இப்போ அது சார்ந்த தகவல் உங்களுக்கு கொடுப்பாரு. தொடர்ந்து ஒரு 7-8 வாரம் தொடர்ந்து வருவாரு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவர்கிட்ட கேட்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. அதாவது ஒரு முகூர்த்தம் குறிக்கிறது கூட நீங்க வந்து பஞ்சாங்கத்தை எடுத்து தேட வேண்டாம். டேட்டு, டைம், என்ன தேதி, என்ன நட்சத்திரம் வேணும் அப்படின்னு போட்டீங்கனாலே வந்துடும். சரிங்களா? பழனிராஜ் நீங்க கொஞ்சம் பேசுங்க. ஓகே மேடம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு அந்திரன் சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நான் உருவாக்கிட்டு இருக்கேன். அதோட டெமோ வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? பாருங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? நம்ம ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இப்போ பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னாக்க இதுல நம்மளுடைய தேதி, இது சூரிய உதயம், அஸ்தமனம், உங்களுக்கு வந்து நாம கரணம் எல்லாத்துல இருக்கிறதும் நமக்கு வந்துடும். யோகி, அபயோகி,
இப்போ திதி சூன்யம், விஷசூன்யம், அப்போ இன்னைக்கான நட்சத்திரங்கள் மற்றும் திதிக்கான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஃபுல்லா இப்போ இதுல பஞ்சபூதத்தில இருந்து எல்லாமே பஞ்சபட்சியிலேருந்து நம்ம எல்லாமே கொடுத்துறோம் உண்டு. அடுத்தது இன்னைக்கு கோச்சார ராசி கட்டம் நம்ம வந்து பார்க்கலாம். கோச்சார ராசி கட்டத்துல நம்ம கிரகங்களுடைய பாகை, நட்சத்திரம், இது எல்லாமே பார்த்துக்கலாம். கிரகங்களுடைய கதி எப்படின்னாக்க, ஒரு கிரகம் வந்து நேர்கதியில போயிட்டு இருக்கா, வேகமா அதிசாரத்துல போயிட்டு இருக்கா, இல்ல அப்படியே நிக்கிதா, இல்ல வக்கரத்துல போயிட்டு இருக்கான்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அஸ்தங்கமும் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சனி கிரகம் என்ன ஆக போகுது, வக்கரமாக போகுது. சரிங்களா? அப்போ சனியினுடைய கிரககதி பாத்தீங்கன்னா ஸ்தம்பனம் அப்படிம்பாங்க. ஸ்தம்பனம் அப்படின்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறது. இப்போ இதுக்கப்புறம் தான் இது என்ன ஆகும் அப்படின்னா வக்ரமாக ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, அதே மாதிரி நம்முடைய இதுல ஓரை, இப்போ என்ன ஓரை போயிட்டு இருக்கு அப்படின்னாக்க சனி ஓரை போயிட்டு இருக்கு. இந்த சனி ஓரையினுடைய மேல தொட்டோம் அப்படின்னா நமக்கு உப ஓரை வந்துடும். சரிங்களா? உப ஓரை கணிதம் வந்து நம்ம பிரசன்னம் பார்க்கறதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும் ஒண்ணு. அடுத்தது இது வந்து கால ஓரை, நேரத்தை வந்து நம்ம பகல் பொழுதோ இரவு பொழுதோ 12ஆ பிரிச்சு பண்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாகை ஓரைன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பாகை ஓரையில நேரம் வித்தியாசப்படும். சரிங்களா? அதையே நம்ம வச்சு நம்ம உப ஓரை பார்க்கலாம். அதே மாதிரி கௌரியிலையும் பாத்தீங்க அப்படின்னா உபகௌரியும் நமக்கு வந்துடும். நமக்கு செகண்ட்ஸோட வந்துடும். நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லக்னம் வரும். இந்த லக்னத்தை தொட்டோம் அப்படின்னா அந்த நட்சத்திர பாதங்கள் என்னன்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? ஒண்ணு. அடுத்தது ராகு காலம், அடுத்தது உபகிரகங்கள் ஃபுல்லா நமக்கு வந்துடும். இப்போ பொதுவான நமக்கு சனியினுடைய உபகிரகம் வந்து குளிகன். சரிங்களா? அதனுடைய நேரம் மட்டும்தான் நமக்கு தெரியும். புதனுடையது அர்த்த பிரகணம் தெரியும், குருவினுடையது யமகண்டம் தெரியும். மற்றது எல்லாமே காலம், பரிவேடன், தூமன், இந்திரதனுஷ், இதுவும் நமக்கு இதுல வந்துடும். அடுத்தது முக்குண வேலை ஃபுல்லாவே நமக்கு இங்க வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி கிரகங்களுடைய உதய அஸ்தமனம் புரிஞ்சுங்க. ஒவ்வொரு கிரகமும் நமக்கு தினமும் உதிச்சு அஸ்தமனம். இப்ப எப்படி நமக்கு வந்து சூரியன் வந்து உதிச்சு அஸ்தமனம் ஆகுதோ டெய்லி, அதேபடி ஒவ்வொரு கிரகமும் நமக்கு டெய்லி உதிச்சு அஸ்தமனம் ஆகும். சரிங்களா? இதுல இப்போ நீங்க எந்த ஊருக்கு வேணும்னாலும் நீங்க வந்து இப்போ ஒரு மதுரை அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணா கூட உங்களுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட நம்ம மேக்சிமம் வந்து எவ்வளவு வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற சிட்டியினுடைய லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அது கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே மாறி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மதுரைன்னு வந்துடுச்சு, அதுக்கான அச்சிரேகை, தீர்க்கரேகை எல்லாமே வந்து நமக்கு மாறி வந்துடும். அடுத்தது கோச்சாரம். இன்னைக்கு கோச்சாரம் அப்படின்னாக்க நம்ம ஒரு ஜாதகர் வராரு அப்படின்னா கோச்சாரத்தை வச்சுதான் நம்ம வந்து பலன்கள் சொல்ல முடியும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு விவரங்கள், இப்போ ஜாதகருடைய பிறந்த இது எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2000 ஒருத்தர் பிறந்திருக்காரு, இதே தேதியில நினைச்சுப்போம், இன்னைக்கு வந்திருக்காரு. நம்ம கோச்சாரத்தை கணிச்சோம் அப்படின்னாக்க இப்போ அவருடைய இன்னைக்கான கோச்சார கிரகம் இங்க வந்துடும். சரிங்களா? உபகிரகங்களோட வந்துடும். ஏன்னா கோச்சாரத்துல உபகிரகங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் பலன் சொல்றதுக்கு. நவகிரக பாதசாரம், அதே மாதிரி உபகிரகங்கள் வந்துடும். இதுல இப்ப மேல பாத்தீங்கன்னா பிறப்பு கோச்சாரம்னு இருக்கும், பிளஸ் கோச்சாரம். இதுல பாத்தீங்கன்னா உள்வட்டம் வெளிவட்ட கிரகம் நம்ம ஜாமக்கோல்ல வர மாதிரி வந்துடும். உள்வட்டத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பிறப்பு ஜாதகம் இருக்கும். வெளிவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ கோச்சார கிரகங்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து பிறக்கும் பொழுது அவருக்கு சுக்கிரன் இருந்திருக்கு, இப்போ அது மேல கேது இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்க மகரத்துல பாத்தீங்கன்னா பிறக்கும் போது பரிவேடன் அங்கதான் இருக்கு, இப்போ கோச்சாரத்திலையும் பரிவேடன் அங்கதான் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஒருத்தருக்கு பலன் சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது
நம்ம இது சாஃப்ட்வேர் நம்ம ஆப்ல இருந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டா. பிடிஎஃபாவோ இமேஜாவோ நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ நீங்க ஷேர் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா நமக்கு வந்து ஓப்பன் ஆகி எங்க ஷேர் பண்ணணும், சேவ் பண்றதா, இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறதா, இல்ல ஜிமெயில்ல எந்த கான்டாக்ட்ல நம்ம அனுப்புறோமோ அந்த இது ஃபுல்லா நமக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்தது கோச்சாரம். அடுத்தது பாத்தீங்கன்னா தினப்பலன். இப்போதைக்கு நட்சத்திர பலன் கொடுத்துருக்கோம். தாரா பலன் படி அடிப்படையில பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு வந்து பலன்கள் கொடுத்துருக்கோம். அடுத்தது சுக்ராச்சாரியார். சுக்ராச்சாரியார் வந்து ஒரு நாளை வந்து நமக்கு கணக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, 30 நாளிகைக்கும் பலன்கள் கொடுத்திருக்காரு. அதாவது எப்படி நம்ம வந்து ஓரையில என்னென்ன செய்யலாமோ, கௌரியில என்னென்ன செய்யலாமோ, அதே போல இந்த சுக்ராச்சாரியார் வந்து 30 நாளிகையா பிரிச்சு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி ஒவ்வொரு தினத்துக்கும் கொடுத்திருக்கார். அந்த இது இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பள்ளி சொல்லும் பலன். இது நம்ம பொதுவா நிறைய பேர் பார்ப்பாங்க, அதனால கொடுத்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜாதகம். ஒரு ஜாதகம் போட்டு ஆண் பெண் ஏதோ கொடுத்து டீட்டெயில்ஸ் கொடுத்து இப்போ கணிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துடும். இப்போ ஒரு பிறந்த இது சூரிய உதயாதி நாளிகை, அயனம், லக்னம், இது அமிர்தாதி யோகம், ஆனந்தாதி யோகம், இது எல்லாமே நமக்கு ஃபுல்லாக இந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் என்னன்னா நம்ம முடக்கு மற்றும் வைநாசிகத்துக்கு பரிகாரம் கோயில் என்னன்னு கொடுத்துருக்கோம் ஒன்று. அடுத்தது வந்து நட்சத்திர பச்சி, திதி பச்சி, அந்த மாதிரி இந்த ஃபுல் டீட்டெயில் பழைய நூல்கள்ல இருந்தெல்லாம் நம்ம வந்து எடுத்து இதில் கொடுத்துருக்கோம். அதுலேயே அவங்களுடைய நட்சத்திரத்துக்கான தாரா பலன் பார்க்கறதுக்கு கொடுத்துருக்கோம். லக்ன சுபர் அசுபர் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்தது கட்டம். நம்ம பொதுவாக நம்ம பார்க்குற மாதிரி ராசி கட்டம் கொடுத்துருக்கோம். பாவக கட்டம். பாவக கட்டம் வந்து நம்ம 13 முறையில வந்து கணிக்கிறதுக்கான இது எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்க செட்டிங்ஸ் பேஜ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அடுத்தது கிரக பாதசாரம். நம்ம ஃபுல்லா பாகை, நட்சத்திர பாதம், சாரநாதன், ராசி, நவாம்ச இது கிரக அவஸ்தை கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன அவஸ்தையில இருக்கு அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிரக கதி, அஸ்தங்கம். சரி, அடுத்தது தசாபுத்தி. தசாபுத்தியில நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம எல்லாமே விம்சோத்ரி தசாபுத்தி 120 வருட கணிதம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஆப்ல நம்ம கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா 9 வகையான தசாபுத்தி கணிதம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அத நீங்க எல்லாமே நம்ம தசாபுத்தி, அந்தரம், அடுத்தது பாத்தீங்கன்னா சூட்சமம், அடுத்தது பிராணன், அடுத்தது தேகம் வரைக்கும் நம்ம பிரிச்சு துல்லியமா கொடுத்துருக்கோம். இப்போ 9 வகையான தசாபுத்திகள் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அஷ்டவர்க்கம். அஷ்டவர்க்கம் பாத்தீங்கன்னா நம்ம பராசர் முறை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம உபயோகிக்கிறது வந்து பராசர் முறை. இந்த பராசர் முறை இல்லாம இன்னொரு முறை வந்து வராகாமிரர் முறையும் இருக்கு. சரிங்களா? அதுல பரல்கள் மட்டும் செவ்வாய்க்கு சுக்கிரனும் குருவுக்கு சந்திரனும் கொடுக்கிற பரல்கள் மட்டும் மாறும். அதை நம்ம இதுல வேறுபடுத்தி காட்டியிருக்கோம். அஷ்டவர்க்கம் போடுறது சூரியனுடைய 48 பரல்கள், சந்திரனுடைய இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா திரிகோண சோதனை பண்றது எல்லாமே இதுல வந்திருக்கும். ஏகாதிபத்திய சோதனை, சோதனை பிண்டம் கணிதம் எல்லாமே இதுல இருக்கும். அடுத்தது மண்டல பலன், கஷ்யை பலன் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த மண்டல பலன்கிறது வந்து அஷ்டவர்க்கப்படி அவர்களுடைய இளமை காலம் நல்லா இருக்குமா, மத்தியம காலம் நல்லா இருக்குமா, முதுமை காலம் நல்லா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கறது. அடுத்தது வந்து வர்க்க சக்கரங்கள். நம்ம தசவர்க்கம்னு சொல்லி 10 யூஸ் பண்ணுவோம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்டது கொடுத்துருக்கோம். ராசி கட்டம், போரா சக்கரம், திரேகானம், சதுர்த்தாம்சம், பஞ்சமாம்சம், சஷ்டியாம்சம், சப்தாம்சம், அஷ்டாம்சம், நவாம்சம், தசாம்சம், ருத்ராம்சம், துவாதசாம்சம், சோடாம்சம், விம்சாம்சம், சித்தாம்பம், நட்சத்திராம்சம், திரீப்சாம்சம், கவேதாம்சம், அஸ்வேதாம்சம், சஷ்டியாம்சம், அஷ்டவேதாம்சம், நவநவாம்சம், அஷ்டோம்சம், துவ
தசா துவ தசாம்சம். ஒரு ராசியை வந்து நம்ம 144 பிரிச்சு அதனுடைய பலன்கள் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவஸ்புடம். ஒரு பாவகத்தினுடைய பிரிக்கும் போது அதனுடைய ஆரம்ப புள்ளி நம்ம என்னங்கிறது இங்க கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பாகமும் வேறுபடும் அதனுடைய முறையில. அடுத்தது வந்து ஷட்பலம், கிரகங்களுடைய ஷட்பலம் ஃபுல்லா நம்ம இது. அடுத்தது இஷ்ட கஷ்டகால பலம் பத்தி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பாவ பலம், ஒவ்வொரு பாவகமும் எவ்வளவு பலத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பலன் சொல்றதுக்கு தேவையானது இதுல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிருகுநந்தி நாடி. இந்த பிருகுநந்தி நாடியில 1, 5, 9, 3, 7, 11. அடுத்தது பாத்தீங்கன்னா 2, 12. இதை வச்சு பலன்கள் எந்தெந்த கிரகத்துக்கு எது இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சந்திரனும் புதனும் வந்து பரிவர்த்தனையில இருக்கு அப்படிங்கிறத இங்க நம்ம ஃபுல்லா காட்டியிருப்போம். அதே மாதிரி வக்ரங்கள் இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள் இருந்தால், இப்போ சனி பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில இருக்கு அப்படிங்கிறத, பிறப்பு ஜாதகத்துல இருக்குங்கிறத நம்ம காமிச்சிருப்போம். அப்போ இதுக்கு பொதுவான பலன்கள் நம்ம அதனுடைய காரகத்துவம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இது எல்லாமே அடுத்தது பார்த்தீங்கன்னா பொது பலன் இருக்கும் நமக்கு. சரி, இப்போ ஜாதகத்துல நம்ம இவ்வளவு விஷயம் கொடுத்துருக்கோம். அடுத்தது கணிதம். கணிதம்ங்கிறது ஃபுல்லா சாதாரணமா இப்போ நம்ம கணக்கீடு பண்ணுவோம்ல, தெரியுங்களா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60 நாளிகை கொடுத்துட்டு நம்ம கணிக்கன்னு கொடுத்துட்டா ஃபுல்லா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ 60 நாளிகைக்கு பார்த்தீங்கன்னா தற்பரை எவ்வளவு, வினாளிகை, 60 நாளிகைங்கிற கணக்கு, 24 மணி நேரம், ஒரு நாளுங்கிற கணக்கு, அதே மாசத்துல கொடுத்தா எவ்வளவா வரும், மண்டலத்துல வாரத்துல கொடுத்தா எவ்வளவு வரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நாள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து 5 நாள் அப்படின்னு நான் கொடுத்து கணிக்கன்னு கொடுத்துட்டா 5 நாள்னா 5 நாளைக்குரிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு எல்லாமே இதுல வந்துடும். அதே மாதிரி நம்ம இந்த ஒவ்வொரு நாளுக்கும் உள்ள இடைவெளி மற்றும் இந்த மாதிரி பொதுவான கணிதங்கள் எல்லாமே நம்ம இதுல நம்ம கொடுத்துருவோம். இப்போ பஞ்சாங்க கணிப்பான் அப்படின்னா இப்போ சூரியன் வந்து ஒரு 50 பாகையில நிக்குது, அதே மாதிரி சந்திரன் வந்து 69 பாகையில நிக்குது அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்க, இப்போ திதி ரெண்டுக்கும் உள்ளதை வச்சு நம்ம பாகையை வச்சு கணக்கீடு பண்ற திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்னங்கிறத நம்ம இதுல கணிச்சுக்கலாம். அந்த மாதிரி கணிதத்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இருக்கு. இப்போ தசாபுத்தி கணிதம் அப்படின்னா சந்திரன் வந்து ஒரு ராசியில இப்போ நம்ம மிதுனத்தே நிக்கிறாரு அப்படின்னாக்கா ஒரு 80 டிகிரியில நிக்கிறாருன்னு கொடுத்துட்டாலே அது எவ்வளவு இது அப்படிங்கிறத, தசாபுத்தி இருப்பு அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேபி ஜாதகம். கேபி ஜாதகத்துல நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம், சரிங்களா? கிரகங்கள், பாவகங்கள், இது பாவக தொடர்பு சார்ட், இது நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது வாஸ்து பேஜ்ல வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்க, இப்போ நீள அகலத்தை வச்சு இப்போ ஒருத்தருடைய நீளம் வந்து 40 அடி இருக்கு, அகலம் வந்து ஒரு 25 அடி இருக்கு அப்படின்னா அந்த மனையினுடைய அதாவது கணிதம் பண்ணி அதுக்கு வந்து ஆயக்கணிதம் அப்படின்னு சொல்லி சொல்றது. நம்ம அந்த ஆயக்கணிதத்தை ஃபுல்லா கணிதம் பண்ணி அந்த மனையினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கரெக்டா நமக்கு இதுல வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஸ்து கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நீங்க எங்கேயோ இடத்துக்கு போறீங்க, வாஸ்து பாக்குறீங்க, எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு பாக்குறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதுல என்னன்னா நம்ம 4 இதா பிரிச்சிருக்கோம், 8 திசைகள், 12 திசைகள்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா தெற்குன்னு வரும், கொஞ்சம் மாற தெற்கு தென்மேற்கு, அந்த இது மேற்குல தென்மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வித்தியாசம் நிறைய காட்டும். பழைய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 128 பிரிச்சிருப்பாங்க வாஸ்துவை, அதுக்காக 128, ஏன்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் அங்க பலன்கள் சொல்லி வந்திருக்கும். அதே மாதிரி சல்லியம் நிர்ணயம்ங்கிற ஒரு கணிதம் இருக்கு. ஒரு வீட்டுல வந்து எவ்வளவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு வீட்டினுடைய மொத்த குழி கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 குழி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குழி கணக்குல விட்டுட்டு உதய லக்னம், இப்ப வரக்கூடிய லக்னம் ஏதோ ஒண்ணு கன்னின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க, என்ன பூமிக்கு அடியில வந்து ஏதாவது அசுப பொருட்கள் இருந்துச்சுன்னு பாக்குறதுக்கு தான் நமக்கு சல்லியம் பார்ப்பாங்க. அப்போ இதுல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா சல்லியம் இல்லைன்னு வந்துருச்சு,
மிகவும் சிறப்பு, மனை கட்டலாம், வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? அத இதுல நம்ம கொடுத்துருக்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலயே முகூர்த்தம் தேடல் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு அடுத்தது வந்து நமக்கு ஒரு நட்சத்திரம் என்னைக்கு வரணும்னு தெரியணும் அப்படின்னா, இன்னைக்கு உத்திர நட்சத்திரம். சரிங்களா? மறுபடியும் இந்த உத்திர நட்சத்திரம் என்னைக்கு வரும்? 1. சரி, உத்திர நட்சத்திரத்தோட எனக்கு என்ன சேர்ந்து வரணும், என்ன திதி வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, உத்திர நட்சத்திரத்தோட தேய்பிறை பிரதமை என்னைக்கு சேர்ந்து வரும். இப்போ நம்ம பரிகாரத்துக்கு பண்றதுக்கு இல்லை ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம பண்றப்ப தேடுறோம் முகூர்த்தம். ஏன்னா நேரம் குறிக்கிறது வந்து நம்ம முகூர்த்தம் தான் சொல்லுவோம். அப்போ சர்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னாக்க நமக்கு தேடி கீழே வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். இதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால இந்த பேஜ் மட்டும் நமக்கு தேடி அக்யூரேட்டா கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற தேதி பார்த்தீங்கன்னா 1 மாச அளவு தான் கொடுத்துருக்கோம், அதனால வருது வரல. இப்போ இந்த நாளினுடைய இதை வந்து நம்ம அதிகப்படுத்த நமக்கு வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு ஈஸியா சொல்றேன். இப்போ எனக்கு வந்து உத்திர நட்சத்திரமும் கரணம், ஒரு பவகரணமும் எனக்கு சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்க, சர்ச் பண்ணி வரும், கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. அது இதுல நம்ம வந்து தேடுறப்ப பாத்தீங்கன்னா 90 நாளா தான் நம்ம தேடி எடுக்கிறப்ப நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இதுக்கே வந்து கொஞ்சம் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? ஏன்னா 90 நாளைக்கும் வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம தேடி எடுக்கிறாப்ல. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லக்னமும் சேர்ந்து வரணும் அப்படின்னாக்க, நீங்க நம்ம இப்போ எனக்கு உத்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு பவகரணமும் கன்னி லக்னமும் சேர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நமக்கு தேடி கொடுக்கறதுக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப தாராப்பலன் கணக்குல நமக்கு தேடி எடுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒருத்தருடைய நட்சத்திரம், உதாரணத்துக்கு ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம், அவங்களுடைய ராசி வந்து கடகம்னு வந்துடும். சரிங்களா? இந்த பேஜ் இப்போ டெவலப்மெண்ட்ல இருக்கு கொஞ்சம், அதனாலதான் உங்களுக்கு வந்து கீழே இது காட்டுது. சரிங்களா? இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இன்னைக்கு உத்திர நட்சத்திரம் அப்படிங்கும் போது மறுபடியும் இப்போ சித்திர நட்சத்திரம் என்னைக்கு வரும், சித்திர நட்சத்திரமும் துலா லக்னமும் எனக்கு எப்போ அடுத்தது வரும் டைம் சர்ச் பண்ணும் அப்படின்னாக்க, இப்போ நமக்கு பதில் வந்து கீழே வந்துடுச்சு. கீழே சாரி கொஞ்சம் இது கொஞ்சம் இதாகிடுச்சு பாருங்க. அந்த கீழே வந்திருக்கு, அதை நான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நமக்கு இது வந்துடும். ஒன்று அடுத்தது பிரசன்னத்துல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வகை கொடுத்துருக்கோம். ஜாமுக்கோல் பிரசன்னம், கடிகாரம், ஒரே பிரசன்னம் நம்ம இந்த பக்கத்துல நிறைய கொடுத்துருக்கோம். இப்போ ஜாமுக்கோல் பிரசன்னம் போட்டீங்க அப்படின்னா பிறப்பு ஜாதகத்தையும் கோச்சார ஜாமுக்கோல் பிரசன்னத்தையும் நம்ம சேர்த்து இது பண்ணலாம். இது பாத்தீங்க ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா மேல கோச்சார கிரகங்கள், கோச்சார ஜாமுக்கோல் உள்ளது, அப்படியே நமக்கு இங்க வந்துடும். சரிங்களா? இதுல உதயத்தை நோக்கி வரும் கோல், உதயத்தை கடந்த கோல், ஆருடம் பாவகம், கவிப்பு பாவகம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து டக்குன்னு பலன் சொல்றதுக்காக கொடுத்துருக்கோம். இதுல ஜாமுக்கோல்ல நம்ம கொடுத்துருக்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்திர ராசியில கிரகங்கள் கடக்கும்னு சொல்லுவாங்க, சிலது கடக்க மாட்டாங்க, கடக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்களே வந்து தேர்ந்தெடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்திர ராசியில வியாழன் வந்து இருக்கும். ஸ்திர ராசியை தவிர்த்துட்டு அப்படின்னாக்க ஸ்திர ராசியில வியாழன் நிக்காம மிதுனத்திலே இருக்கும். அதே எப்படி பாத்தீங்கன்னா பிறப்பு கிரகங்களையும் கோச்சார ஜாமக்கோளையும் நம்ம இணைத்து பலன் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ஒருத்தர் பிறக்கும் போதே அவர் பிறந்த நேரத்துக்கான ஜாமக்கோளையும் வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும். அதுக்கான கட்டமும் நமக்கு இங்க பிரசன்னத்துல வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடிகாரம் போட்ட உடனே உங்களுக்கு வந்து பதில் வர்ற மாதிரி, ஜாதகர் வந்த உடனே ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நடக்குமா நடக்காதா
அப்படிங்கிறதுக்கு நம்ம உள்ள வந்தோடனே பலன் சொல்றது. அதே மாதிரி ஓரை பிரசன்னம், ஓரை பிரசன்னத்துக்கும் நம்ம கட்டம் வந்து பார்த்து கணிச்சு கரெக்டா நமக்கு டக்குன்னு பதில் வந்துடுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கௌரி பிரசன்னம், ஸோ எல்லா பிரசன்னமும் நமக்கு இருக்கு. இப்போ வெத்தலை பிரசன்னத்துல உங்களுக்கு தெரியும் எத்தனை வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு போட்டுட்டு இருக்கணும். 5 வெத்தலைன்னு குளிச்சா அந்த கிரகம் என்னங்கிறத கணிச்சு அதுக்கான கோச்சார கட்டத்தையும் நமக்கு இதுல பார்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சபட்சி, பஞ்சபட்சியில் என்ன டீட்டெயில்ஸ் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு பட்சியும் என்ன தொழில் பண்ணுது, அதனுடைய உபபட்சி என்ன, உபத்தொழில் என்னங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பஞ்சபட்சிக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம் பத்தி நம்ம கொடுக்கறது. எண்கணிதம், எண்கணிதத்துல இப்ப பேர் கொடுக்குறோம், இப்ப ராஜான்னு கொடுக்குறோம் அப்படின்னாக்க பித்தாகரஸ் மெத்தட், சரிங்களா? ராஜான்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான நம்ம பெயரன் கூட்டு எண் எல்லாமே வந்து வந்துடும். இது வந்து பித்தாகரஸ் மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேண்ட்லியன் மெத்தட். நம்ம பெரும்பாலோர் இந்தியாவில் யூஸ் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா கால்டியன் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மெத்தட், இந்த மெத்தடும் இந்த பித்தாகரஸ் மெத்தடும் கொஞ்சம் யூஸ் பண்றாங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் முறையில நம்ம பிறந்த தேதியை வச்சு கணக்கீடு பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த தமிழ் முறையில உள்ள கணிதத்தையும் நம்ம இதுல கொண்டுட்டு வந்திருக்கோம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சைனால யூஸ் பண்ணக்கூடிய லோஷு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய பலன்கள் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேருக்கான பிரமிடு, ஹெப்ரு பிரமிடு மெத்தட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்றீங்க, ஒரு வண்டி நம்பர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதனுடைய இதை பார்த்துக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், கூட்டு எண் கொடுத்துருக்கோம், எண். அதுக்காக உள்ள இப்போ அந்த சுக்கிரனுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படி பலப்படுத்துறதுக்கான இதுவும் நம்ம இதுல கொடுத்துருக்கோம் நியூமராலஜில. அடுத்தது திருமண பொருத்தம், ஆண் பெண் ஜாதகத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே இதுல வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தசாசந்தி இருக்கா, சமசப்தபம், ஆதாய விரயம், வாவசாமியம், இது எல்லாமே இருக்கும். தசாபுத்தி கால ஒப்பீடு அட்டவணையும் கீழே வந்துடும். இது எல்லாமே நம்மளுடைய பேஜ்ல இருந்து நீங்க எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாவே பிடிஎஃபாவே எடுத்துக்கிறதுக்கான வழிகள் நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? இப்போ பிடிஎஃபா கொடுத்துட்டு நீங்க பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே பிடிஎஃப்லயும் நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்க யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா அனுப்பிக்கலாம், சரிங்களா? அடுத்தது இப்போ ஃபுல்லா இதில் பார்த்தாச்சு. இந்த செட்டிங்ஸ் பேஜில் வந்தோம் அப்படின்னா நீங்க தமிழ் மொழி இங்கிலீஷ் மாத்திக்கலாம், நேரமைப்பு மாத்திக்கலாம், பாகை நமக்கு வந்து இப்போ ராசியில 30 பாகையில காட்டணுமா கிரகங்களுடைய இதை எது வேணாலும் மாத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்ட முறைகள், நார்த் இந்தியன் மெத்தட், ஈஸ்ட் இந்தியன் மெத்தட் கொடுத்துருக்கோம். அயனாம்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 வகையான அயனாம்சம் இருக்கு. நம்ம பெரும்பாலானோர் யூஸ் பண்ணக்கூடியது வந்து லஹரி அயனாம்சம், கேபி ராமன் இதுதான் யூஸ் பண்றோம். நம்ம பஞ்சாங்கம் யூஸ் பண்றது எல்லாமே லஹரி, அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது பாவக கணித முறை ஒரு 15 மெத்தட் இருக்கு, அது எல்லாமும் நம்ம இதுல கொடுத்துருக்கோம். இங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பெரும்பாலானோர் ஸ்ரீபதி யூஸ் பண்றாங்க, அந்த மெத்தட் வந்துடும். அடுத்தது ராகு கேதுனுடைய இது, ராகு கேதுனுடைய வேகத்தை கணக்கீடு செய்வதற்கு 2 முறை இருக்கு. ஒன்று சராசரி, இன்னொன்று உண்மை கணு. நம்ம யூஸ் பண்றது வந்து சராசரி அந்த மெத்தடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தசாபுத்தி கணிதம் வந்து சிலர் 360 வச்சு கணக்கீடு பண்ணுவாங்க, 365 நாள் வச்சு கணக்கீடு பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம துல்லியமா கொடுத்துருக்கோம். மற்ற ஆப்ல இல்லாததோட இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்க எழுத்துக்களை வந்து உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை, நீங்க சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, இந்த ஆப்ல வந்து நம்ம கொடுத்துருக்கிறது சைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எழுத்து இன்னும் கொஞ்சம் திக்கா வரணும், டார்க்கா வரணும், இல்லை எனக்கு வெளிசா இருந்தா போதும் அப்படிங்கிறத நீங்க இது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊர் லிஸ்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. ஒருவேளை நீங்க ஏதாவது புதுசா ஊர் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஊரை போட்டு
அட்சரேகை தீர்க்கரேகை நேர மண்டலம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க சேவ் ஆகிடும். அது உங்களுக்கு லிஸ்ட்டில் வந்துடும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறப்ப உங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் எல்லாமே இருக்கும். சரிங்களா? நீங்கள் இதில் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் எடுக்கும்போது அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் பேர்லேயே வர மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்த அந்த திருமண பொறுத்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த பேர் வந்து இங்கே மேலே வந்திருக்கும். சரிங்களா? மேலே வந்து பேர் வந்துடும். உங்களுடைய பேரோடையே நம்ம வந்து பிடிஎஃப் எடுக்கிறதுக்கான வசதியும் நம்ம ஆப்ல இருக்கு. ஓகே. இப்போ திங்கட்கிழமையிலேருந்து நம்ம ஆப் வந்து இந்த ட்ரையல் வந்து நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதா இருக்கும். வேணுங்கிறவங்க அவங்க மேடம் கிட்ட சொன்னீங்க இது பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ரேட் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ரேட் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம ஆப் வரப்போ நம்ம வெளியிட்டு சொல்லுவோம். சரிங்களா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. நீங்க டைரக்டாவே ஃபோன் நம்பர் அப்படிங்களா மேடம்? அவங்க மீனாட்சி வெங்கடேசன் அவங்களுடைய நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க டைரக்டா பண்ணிட்டு உங்ககிட்ட பேசி விட்டுருவாங்க. நீங்க அவங்க மூலமாவே நீங்க சரிங்களா? ஆப்ல வந்து இன்னும் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சேர்க்கறதுக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் பல விஷயங்கள் எல்லாமே சேர்க்கணும். இது வந்து மற்ற ஆப் மாதிரி ஒரு தடவை டெவலப் பண்ணிட்டு விட்டுறதுக்கு போறது கிடையாது. வருஷம்ங்கிறத விட மாசம் வந்து புது புது விஷயங்களை நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம். அது எல்லாத்தையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மிக எளிமையா நீங்க கணிதம் கணிக்க வேண்டியதில்லை. எல்லா விஷயங்களும் அதாவது எல்லா விஷயங்களையுமே ரொம்ப எளிமையா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு வசதி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் டெவலப் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அதனால உங்களுக்கு எது தேவை அப்படின்னு அதை பிரிச்சு கூட நீங்க வாங்கிக்கலாம். தேவையான விஷயங்களை வாங்கிக்கலாம். புரியல அப்படின்னா நீங்க வந்து கேட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு டெமோ கிளாஸ் கூட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்லி தருவாரு. அதனால நீங்க இந்த ஆப் வேணும் அப்படின்னா நிறைய மீனா கந்தனம்மா வணக்கம். வணக்கம். மிக சிறப்பு. ரொம்ப அழகா வந்து நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. அதே மாதிரி பால்ராஜ் சாருக்கும் நன்றி. அழகா சொன்னாங்க ஆப் பத்தி எல்லாம். நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நன்றிங்க. அடுத்தடுத்து மேடம்க்கு நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க. அம்மா நீங்க உங்களுடைய நம்பர் வந்து சொல்லிடுங்க. நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? ஏன்னா கண்டிப்பா சம்பந்தமா உங்களை கான்டாக்ட் பண்ணட்டும். ஏன்னா எனக்கு இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து ஆஸ்ட்ராலஜியோடைய ஆப் பத்தி சொல்லியிருக்காங்க. ஐயா நம்பரும் கொடுத்துருக்காங்க. என் நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆப் வேணும் அப்படின்னா நீங்க என்னையும் கான்டாக்ட் பண்ணலாம். மீனாட்சி வெங்கடேசன் எனக்கு பெயர். போன் நம்பர் பாத்தீங்கன்னா 7708791654. அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணாலுமே கூட அந்த ஆப் வந்து நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ரொம்ப சிறப்பா நடந்து கொடுத்த நிகழ்ச்சி. நன்றி, வாழ்த்து, பாராட்டும். மீண்டும் கண்டிப்பா அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கம்மா, நீங்க கருத்தோட சொல்லி முடிச்சுக்கோங்க. நீங்க தான் ஹோஸ்டா இருக்கீங்க. லீவ் பண்ணிருங்க. சரிங்களா? சொல்லிடுங்க. அம்மா உங்களுக்கும் நன்றிம்மா. எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த விஎம் மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள மூலமா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு. உங்களுடைய தொடர்பு கிடைக்கிறதுக்கு மீனாமா மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா மீனாமாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நானு. அதுக்கு மேல என்னுடைய குருநாதர் கைலாஷி மோகன் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடு இதை தொடங்கினேன். நல்ல விதமா முடிச்சிருக்கேன். அவருடைய பாதத்தையும் தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றிமா. தேங்க்யூமா. உங்களுக்கும் நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி.